மாணவர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்களது இந்த என்எம்எம்எஸ் இந்த சிறப்பு பயிற்சி நிச்சயமா நீங்க எல்லாமே அனைவருமே வெற்றி பெற நல்வாழ்த்துக்களுடன் இந்த டே 4 ஒரு செஷன் வந்து நாம தொடங்கலாம். ஓகே, இங்கே நீங்க உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதுல பார்த்தா நீங்க டாபிக் பார்த்தா டே 1, டே 2, டே 3, டே 4 இருக்கு இல்லையா? இது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க இது முன்னாடி வீடியோ பார்க்காத மாணவர்களுக்கு இப்போ டே 4 அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, இதோட நான் அந்த கிளியரிட்டி உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் பாருங்க. இப்போ நம்ம இப்போ எந்த மாதிரி ஒரு கான்டெக்ட் கொடுத்துருக்காங்கன்னா, ஜஸ்ட் ஒரு இந்த 25 to 30 டேஸ்ல இங்க இருக்கிற அத்தனை என்எம்எம்எஸோட அத்தனை போர்ஷனையும், அதாவது சயின்ஸ், சோசியல் as well as மேத்ஸ் அண்ட் மேட் எல்லாமே முடிக்கிற மாதிரி தான் இந்த பிளான்ல தான் நம்மளுடைய இந்த ப்ரோக்ராம் வந்து போயிட்டு இருக்குது. இப்போ டே 1ல வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, டே 1ல வந்து மெஷர்மெண்ட் பார்த்துருக்கோம். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு போது என்ன அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் as well as 8th ஸ்டாண்டர்ட் இது ரெண்டு இருக்கிற போர்ஷனையும் நாம் வந்து கம்பைல் பண்ணி அதில் இருக்கிற அந்த கீ நோட்ஸ் பார்த்துருக்குறோம். உங்களுக்கு வேண்டிய ஒரு அந்த எம்சிக்யூ உங்களுக்கு வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அப்புறம் யூனிட்ஸ் அத்தனை ஃபார்முலாஸும் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். இப்போ நீங்கள் அந்த டே 1 வீடியோவை பார்க்குறது மூலமாக உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் as well as 7th and 8th ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் ரொம்ப கிளியர் ஆயிருவீங்க. அப்போ டே 2ல வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா, இந்த சோசியலை வந்து ஒரு லெசன் கொடுத்துருக்குறோம். இந்த சோர்ஸ் ஆஃப் மிடிவல் இந்தியா, அப்புறம் இன்டீரியர் வந்து எடுத்து கொடுத்துருக்குறோம். இப்போ இது ரெண்டுமே நீங்கள் வந்து டே 2ல கவர் ஆகும். as well as மெஷர்மெண்ட்டோட அந்த ரிமைனிங் பார்ட் 8th ஸ்டாண்டர்ட் ரிமைனிங் பார்ட்டும் உங்களுக்கு டே 2ல கவர் ஆயிருது. அப்போ இது வந்து உங்களுக்கு போர்ஷன் அங்கே கிளியர் ஆயிரும். டே 3ல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இதே ஓரளவு பார்த்தீங்கன்னா இந்த மோஷன் அண்ட் ப்ரெஷர் இது வந்து நம்ம அதே மெஷர்மெண்ட் கொடுத்துட்டு இது சோசியலை வந்து அந்த ரிமைனிங் போர்ஷன்ஸ் இல்லையா, அது நம்ம இன்டீரியர் எடுத்து கொடுத்துருக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸ் மிடிவல் இந்த ஐரோப்பியன் வருகை அந்த ஒரு லெசன் வந்து இங்கே கொடுத்துருக்குறோம். அப்போ இது வந்து உங்களுக்கு டே 3ல கவர் ஆகிரும். அப்போ டே 4ல வந்து இப்போ என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, டே 4ல வந்து இப்போ அதே 7th ஸ்டாண்டர்டு டேம் 1ல இருக்கிற இந்த சயின்ஸ் போர்ஷன்ல இங்க பாருங்க ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் இது என்ன பார்க்குறோம். இதுக்கு நெக்ஸ்ட் வர்ற லெசன் கூட முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 லெசன் இங்கே கவர் பண்ணி பார்க்கலாம். இது எப்படி நம்மளோட ஷெட்யூல் எப்படின்னா, இப்போ டே 30 வரைக்கும் ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் ஒரு 15 வீடியோஸ் வந்து ஃபுல்லாக வந்து டே 5 வரைக்கும் சயின்ஸ் வந்து ஒரு 70% சயின்ஸ் வரும். இந்த ரிமைனிங் டைம்ல வந்து சோசியலும் கூடவே உங்களுக்கு அட்டாச் ஆகிட்டு வந்துடுறோம். அப்புறம் ஆஃப்டர் டே 16 இருந்து வந்து உங்களுக்கு as well as சோசியல் வந்து ஃபுல்லா மேஜரா வந்துடும். அப்புறம் மேத்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லா வரும். அந்த பை த வே வந்து மேட் உங்களுக்கு கண்டினியூ வந்துடும். ஸோ அதனால இந்த 30 டேஸ் இந்த பிளானர் வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா பார்த்துட்டேன்னா, நீங்க இது வரைக்கும் புக்கை வந்து நீங்க படிக்காம இருந்தா கூட வீடியோவை பார்த்து லெசனை வந்து ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறீங்க. லெசனுக்குள்ள இன்டெப்தா இன்டீரியரா என்ன கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியுங்கிறத நான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். நீங்க வந்து நிச்சயமா பாருங்க. ஜஸ்ட் ஒரு 30 to 35 மினிட்ஸ் இருக்கும். நிச்சயமா பாருங்க. அது மட்டும் இல்லாம உங்க டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வேண்டிய பிடிஎஃப் வந்து உங்களுக்கு இருக்குது. அதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருங்க. நீங்க ஆல்ரெடி மெட்டீரியல்ஸ் படிச்சிருந்தாலும் அந்த லெசன்ல வர்ற கீ கான்செப்ட், அந்த யூனிட்ஸ் எல்லாமே, அப்புறம் மேத்ஸ்னா அதுக்கு வேண்டிய அந்த ரிலேட்டட் சம்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும். அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் ஒரு வீடியோக்கு வந்து மீறி போனால் ஒரு 7 to 8 பேஜஸ் இருக்கும். நீங்கள் அதை அப்படியே ஷேர் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஜெராக்ஸுக்கு இந்த பிரிண்ட் கொடுத்துட்டேன்னா ஒரு 4 பக்கம் தான் வரும். மீறி போனால் ஒரு 10 ரூபாய்க்குள்ள தான் வாங்குவாங்க. அந்த லெசன் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னா அது ஒரு ஃபைலாகவே நீங்கள் ஒரு கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. இந்த வீடியோ பாருங்க, அந்த ஃபைல் படிங்க. நிச்சயமா நீங்க இந்த இயர்ல வந்து ஒரு புதுசா நீங்க ஒரு சக்சஸ் பிளானுக்கு நீங்க வந்து போயிட்டே இருக்கலாம். ஓகே, நம்ம இப்ப லெசனுக்கு போல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்க பாருங்க, இப்போ ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் இந்த லெசன்ல நாம என்ன பார்க்க போறோம், இங்கிருந்து என்ன மாதிரி கொஸ்டின் வரும், என்ன மெமஸ் அந்த ஓரியன்டா என்ன வருங்கிறது இங்க பாக்குறோம். இப்போ இந்த லெசன்ல நம்ம பாக்குறது, இப்போ நீங்க பாக்குறவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு நோட் எடுத்துருங்க. நோட்டு பேனை விடுங்க. ஒரு கிளாஸ் மாதிரியே நினைச்சிட்டு உங்க மைண்ட் வந்து ஏதோ ஒரு டைம் பாஸ்க்கு பாக்குறோம் இல்லாம ரொம்ப சீரியஸா உட்காருங்க. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளா உட்காருங்க. வீட்டில் யாராவது தொந்தரவு பண்ண கூட வெளியில வந்து நீங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாம பார்த்துட்டு கையில வந்து ஒரு நோட் புக் வச்சிருங்க. சயின்ஸுக்கு தனியாக வைங்க, சோசியலுக்கு தனியாக வைங்க, மேத்ஸுக்கு தனியாக வைங்க, மேட்டுக்கு தனியாக வைங்க. 4மே சின்ன இல்லைன்னு நான் பிரிச்சு வச்சுட்டு நீங்க வந்து அந்த நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. இதுல என்ன நம்ம ஒரு ஸ்பெஷாலிட்டி கொடுக்குறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லெசன் வந்து ஃபுல்லா உங்களுக்கு புரியுற மாதிரி டோட்டல் அங்க இருக்கிற ஒவ்வொரு வேர்ட் பை வேர்ட், சென்டென்ஸ் பை சென்டென்ஸ், அந்த டெஃபினிஷன் பை டெஃபினிஷன் வந்து உங்களுக்கு கிளியர் கட்டா வந்துடும். கிறிஸ்டல் கிளியரா வந்துடும். நம்பர் 2, புக் பே கொஸ்டின் வந்து அத்தனையும் நம்ம சால்வ் பண்ண போறோம். புக் பே கொஸ்டின் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். நம்பர் 3, இது எல்லாமே அடிஷனலா என்எம்எம்எஸ் பேஸ்ல எம்சிக்யூ உங்களுக்கு தனியா வரும். அதையும் நாம இங்க டைம் இருந்து நம்ம இங்க வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இன்கேஸ் அதுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு மோர் தேன் ஒரு 35 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னா
நீங்களே அது வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஏன்னா அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே. இப்ப நம்ம இதுல போயிரலாம். இப்போ டே 4 நம்ம இருக்கிறோம். வெல்கம் ஆல் ஆஃப் யூ. இப்போ இதுல நம்ம பார்க்கிறது என்னன்னா, ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். இதுல நம்ம மெயின் பார்க்கிறது, இதுல பாருங்க டிஸ்டன்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மென்ட்க்கும் என்ன ஒரு வித்தியாசம் இங்க நம்ம இனிஷியலா பார்க்க போறோம். அப்புறம் வந்து இதுல வந்து என்ன ஒரு வித்தியாசம், இதோட டெஃபினிஷன் என்ன, அப்புறம் ஸ்பீட், வெலாசிட்டி அண்ட் ஆக்ஸலரேஷன். இப்போ டிஃபரண்ட் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி, இது ரெண்டுக்கோட வெலாசிட்டி என்ன, அந்த டிஃபரன்ஸ் என்ன, அப்போ டிஸ்டன்ஸ், டைம், வெலாசிட்டி, டைம் கிராஃப்ஸ் இது எப்படி இருக்குது. அப்போ கால்குலேட் ஸ்பீட் ஆஃப் மூவிங் ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிட்டு இருக்கும்போது அதோட டிஸ்டன்ஸ் எப்படி நாம கால்குலேட் பண்றோம். அப்புறம் யூஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஸ்டெபிலிட்டி. இதை வந்து நாங்கள் மெயின் திங்ஸ் பாயிண்ட் பண்ணி நிச்சயமா இங்கிருந்து ஒரு மினிமம் ஒரு 3 கொஸ்டின்ஸ் ஆகுது நம்ம இங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால நல்லா கொஞ்சம் நல்லா வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ண நல்லா கவனிங்க. ஓகே, இப்போ நம்ம லெசனுக்கு போயிடலாம். இப்போ டாபிக் பார்த்தீங்க இல்லையா? சரி, இப்போ இன்ட்ரோடக்ஷன் வாங்க. இதுல நீங்க பாருங்க, ஆரம்பத்தில் பாருங்க, ஜஸ்ட் அப்படியே ஒரு ஃபிங்கர் இதுல ஒரு கொஞ்சம் ஸ்பீட் வித் கிளியர் கட்டா போயிடலாம். இந்த படத்தை பாருங்க. இந்த 2 மோஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த பிக்சர்ல இன் விச் பேத் த லீஃப் வில் ரீச் த கிரவுண்ட் ஃபர்ஸ்ட். இதுல ஃபர்ஸ்ட் பார்ட்லயே நீங்க இது பாத்துக்கலாம். இங்க பாருங்க, இது வந்து டைரக்டா கீழே வந்து விழுகுது. இது பாருங்க கொஞ்சம் காத்துல வந்து அசைஞ்சு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போய் கீழே விழுகுது இல்லையா? இதுல என்ன வித்தியாசம் இருக்குது? பேத் ஆஃப் த லீவ் when there is no wind. விண்ட் எல்லாமே நேரம் டைரக்டா வருது. இது வந்து there is wind அப்படின்னா இதோட டைரக்ஷன் எப்படி, இதோட டிஸ்டன்ஸ் எப்படி போகுது பாருங்க. இதுதான் காரணம் ஃபர்ஸ்ட் நான் பாக்குறது. இது எது குறிக்குது அப்படின்னா பாருங்க, இப்போ இந்த அந்த 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 லென்த்தோட இது இருக்குது இல்லையா? இந்த கரெக்ட் இந்த அண்டர்லைன் பண்ண பாயிண்ட்ஸ் பாருங்க. 2 paths A and B which is the longest path. இதுல A and B எது வந்து லாங்கஸ்ட் path? நிச்சயமா நீ கேட்ட சொல்லிடுறீங்க, இந்த B தான் லாங்கஸ்ட் path சொல்லுங்க. சரி, அதுக்கு இதுக்கு என்ன சார் என்ன சம்மந்தம் அப்படின்னா, இங்க பாருங்க, when an object travels from one place to another it will reach faster if it travels along the straight line path. இது புரிஞ்சா பாரு. இப்போ வந்து இது வந்து என்ன, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது அது எது ஃபாஸ்டரா விழுகுதுன்னா இந்த லீஃப் எக்ஸாம்பிள், அதாவது ஃபர்ஸ்ட் இங்க லீஃப் காட்டின ஸ்ட்ரைட் லைன்ல கரெக்டா வருது, ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் போயிட்டு வருது, இது வந்து கொஞ்சம் இதை விட ஸ்லோவா தான் வரும். அப்போ the straight line path is the shortest distance between 2 points. இதை வந்து நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா இதை வச்சுதான் பின்னாடி வந்து டெஃபினிஷனை பேஸ் நீங்க படிக்க போறீங்க. அப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன் தான் என்ன ஆகும், எல்லாத்துக்குமே ஒரு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் வந்துடும். அப்போ இந்த லெசன்ல நீங்க என்ன பாக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிஸ்டன்ஸ்ங்கிறது என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது என்ன, இது ரெண்டு சின்ன ஒரு மைனூட் டிஸ்டன்ஸ் தான். அப்புறம் ஸ்பீட், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், டிஸ்டன்ஸ், டைம் கிராஃப், வெலாசிட்டி டைம் கிராஃப், சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி. ஓகே, இப்போ டிஸ்டன்ஸ் என்ன பாருங்க. The total length of the path taken by an object to reach one place from another place is called distance. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு பாயிண்ட் ஏ இருக்குது, ஏல இருந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் பி, ஒன் பிளேஸ் ஃப்ரம் அனதர் பிளேஸ் போற அந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது, அந்த டிராவல் பண்ற அந்த லென்த் தான் டிஸ்டன்ஸ். அப்ப டிஸ்டன்ஸ் என்ன இருக்குது, என்ன நீங்க வந்து இதுல என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட், அப்புறம் லென்த் ஆஃப் பேத், அதோட போகின்ற அந்த நீளம் இல்லைன்னா தூரம், இது ரெண்டு தான் டிஸ்டன்ஸ். அப்போ பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி, அதுல வர்ற லென்த் ஆஃப் த பேத் வந்து டிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ the shortest distance from the initial position to final position of an object is called displacement. இப்போ அடுத்தது டிஸ்டன்ஸ் நீங்க பாத்துட்டீங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னா, இது அதை விட ரொம்ப சிம்பிள் பாருங்க. ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி இனிஷியல் பொசிஷன் டு ஃபைனல் பொசிஷன், இது டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்க பாருங்க, இப்போ இதுல ஒரு பேத் ஏ இருக்குது, பி இருக்குது, ஸ்ட்ரைட்டா வந்தாச்சு. அப்ப இது வந்து இதோட என்னது, இதுவும் டிஸ்டன்ஸ் சொல்லலாம். அதே மாதிரி இதுவும் ஏல இருந்து பி வருது, இதுவும் ஒரு டிஸ்டன்ஸ் சொல்லலாம். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது என்ன, இந்த ரெண்டுல இங்க பாருங்க, இது ரெண்டுலயும் என்ன இருக்குது, ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இது தெரியுதுங்களா? இது ரெண்டுல என்ன ஆகுது, ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு ஹைலைட் கேம் பண்ணிக்கிறேன் பாருங்க. ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகும், இந்த கலர் தெரியுதுங்களா? இதுதான் இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, இப்ப புரிஞ்சு இல்லையா? அதாவது ரெண்டுமே அதோட கோல் நோக்கி போயிட்டு இருக்குது, அதோட ஏ டு பி போகுது. இதுல எது வந்து ரொம்ப ஷார்ட்டா போகுது. இப்ப நம்ம நிறைய வழியில போறோம். இப்ப நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க, நிறைய வழி இருக்குது. நீங்க போறீங்க, இங்க இருந்து ஸ்கூல்ல இருந்து வீட்டுல இருந்து கிளம்பினா போறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறீங்க, அங்கிருந்து அவரை கூப்பிடுறீங்க, அப்படியே கடைக்கு போறீங்க, அங்கிருந்து ஒரு பொருள் வாங்குறீங்க, அப்புறம் அங்கிருந்து வேற இன்னொரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறீங்க, அப்புறம் ஃபைனலா அந்த ஃப்ரெண்ட் நீங்க 3 பேர் ஜாலியா பேசிட்டு ஸ்கூலுக்கு வர்றீங்க இல்லையா? இப்ப இது வந்து எத்தனை தூரம் நீங்க சுத்திருப்பீங்க. ஆனா
அது நெக்ஸ்ட் இதுல வந்து அதே நீங்க ஸ்கூல்ல இருந்து எந்த ஒரு யாரையும் பார்க்காம உங்களுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கல என்ன பண்ணுவீங்க? நீங்க கடைக்கு போக மாட்டீங்க, ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸ்கூல்ல வந்து பெல் அடிச்சிருவாங்க. ஃபாஸ்ட்டா போறீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் போனது நம்பர் 1ன்னு வச்சுக்கங்க. செகண்ட் வந்து நம்பர் 2 அப்படின்னா, இதுல டிஸ்பிளேஸ்மென்ட் எதுன்னா நம்பர் 2 வந்து டிஸ்பிளேஸ்மென்ட். நம்பர் 1ல நீங்க போயிருக்கீங்க இல்லையா? இது வந்து டிஸ்டன்ஸ். புரிஞ்சுங்களா? ஓகே. இப்ப இதோட எஸ்ஐ யூனிட் டிஸ்டன்ஸ் என்ன? மீட்டர் எம். இப்ப இதுல பாருங்க ரொம்ப ஈஸியா இன்னொன்னு கொஞ்சம் கிளியரா தெரியுது. ஃபிகர் ஏ அண்ட் பி. இதுல பாருங்க இது அப்படியே சுத்திட்டு இங்க ஃபைனலா இங்க ரீச் ஆகுறாங்க. இது வந்து என்ன 10 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல. இது ஏல பாருங்க. இங்க இருந்து இவர் என்ன பண்ணுவாரு, இன்னொரு ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாரு, உங்களோட ஃப்ரெண்ட் இங்க இருந்து வந்து இங்க சுத்திட்டு வர்றாரு. இது வந்து 7 கிலோமீட்டர் அவர் நடக்கிறாரு. ஆனா ஆக்சுவலா இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன? ஏ, பி. இத வந்து உங்க வீடுன்னு வச்சுக்கங்க. இது வந்து உங்க ஸ்கூல். அப்போ இந்த ஆக்சுவலா உங்க வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு வர்ற 5 கிலோமீட்டர்ஸ். உங்களுடைய ஃப்ரெண்ட் ஷாம் அவர் என்ன பண்றாருன்னா, ஏல இருந்து அப்படியே இங்க இந்த 7 கிலோமீட்டர்ல ரீச் ஆகுறாரு. இன்னொரு ஃப்ரெண்ட் உங்களுடைய இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து யாரு? இந்த முருகன் வச்சுக்கங்க. இந்த முருகன் என்ன பண்றாரு, ஏல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே 10 கிலோமீட்டர் ஜாலியா ரவுண்ட் அடிச்சுட்டு ஃபைனலா வர்றாரு. இப்போ 3 பேர் தெரியுது பார்த்துருங்க. இப்போ இதுல என்ன, இப்ப இது நான் கணக்கு வர்றோம். டிராவல்ஸ் 10 கிலோமீட்டர் அந்த ஃபர்ஸ்ட் பேர் பண்ணாரு இல்லையா? அவரு 10 கிலோமீட்டர் போறாரு. யாரு போனாரு? இந்த முருகன் 10 கிலோமீட்டர் போறாரு. செகண்ட் போனவர் வந்து யாரு? இந்த ஷாம். இவர் வந்து 7 கிலோமீட்டர் கீழ வராரு. ஆனா டிஸ்டன்ஸ் ஆக்சுவலி ஏ அண்ட் பி ஃபர்ஸ்ட் வந்து 10 இல்லையா? அப்ப செகண்ட் பாத் வந்து டிஸ்டன்ஸ் வந்து 7. இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னது? பிட்வீன் 5 கிலோமீட்டர். சரியா? அப்ப இதுதான் தேர்ட் பாத். தேர்டுங்கிறது என்ன? இது இந்த 5 கிலோமீட்டர் இதுல இதுதான் தேர்டுங்கிறாரு. சரியா? இப்போ என்னாச்சு? சோ தி டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன? இதுல எது ஷார்ட்டஸ்ட்? ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா? பாரு டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன? எது ஷார்ட்டோ அது டிஸ்பிளேஸ்மென்ட். இதையும் ஹைலைட் பண்ணிடுறேங்க. அப்ப உங்களுக்கு இதுவும் நாம ஒரு ஹைலைட் பண்ணிட்டேன்னா, இப்ப ஷார்ட் இது இன்னும் கூட உங்களுக்கு கலர் மாத்திக்கலாம். சரி, இது ரெண்டும் என்னாச்சு? பாரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன? டிஸ்பிளேஸ்மென்ட். புரிஞ்சா? அப்ப இதுதான். அப்ப இதுல வந்து எது ஷார்ட்டஸ்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் இங்க? பாருங்க 5 கிலோமீட்டர் தான் இங்க. எது? இந்த 5 கிலோமீட்டர் என்னது? உங்களுக்கு 5 கிலோமீட்டர் உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் வந்துரும். ஓகே, சரி. இப்போ அடுத்தது வந்து தி பேத்தவன் ஆப்ஜெக்ட் மூவிங் ஃப்ரம் ஏ டு பி ஷோன். இந்த படத்தை பாருங்க. இது வந்து அனதர் எக்ஸாம்பிள். இதுவும் ரொம்ப கிளியர் ஆயிரும். இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் வந்து 120 கிலோமீட்டர்ஸ். இவர் எத்தனை கிலோமீட்டர் வந்துருக்கு பாருங்க. இங்க இருந்து இங்க சுத்தி இப்படி போய் அங்க போய் நார்த் எல்லாம் முடிச்சு கடைசி பி வரதுக்குள்ள 120 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. வாட்ஸ் மீன் 120 மீட்டர் ஆயிடுச்சு. ஆக்சுவலா டிஸ்டன்ஸ் என்ன? 40. சரியா? அப்போ த பாத் இன் விச் ரேப் இது வந்து இப்போ இதுல எது டிஸ்பிளேஸ்மென்ட்? ஈஸியா சொல்லிடுவீங்க. இந்த 40 தான் என்னது? 40 தான் உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மென்ட். ஓகே, சரி. டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன இது? இதோட 120 மீட்டர் வந்து உங்களுக்கு இதாயிடும். ஓகே, இப்போ அடுத்தது பாருங்க. இந்த ரேபிட் பாருங்க. இந்த ரேபிட் வந்து ஒண்ணு இங்க வந்து சுத்துது. இதுல வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஸ்கொயர் இருக்குது இல்லையா? இந்த ஒரு ஸ்கொயர் வந்து 1 மீட்டர்னு வச்சுக்கங்க. இப்போ ஏல இருந்து பி. இது வந்து இங்கிருந்து நீங்க கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 ஏறக்குறைய 17 வருது இல்லையா? 17 வரைக்கும் யாரு? இந்த டிஸ்டன்ஸ். இத இங்க போட்டிருக்க பாருங்க. இது வந்து உங்க புக்ல கிடையாது. இது வந்து நான் இங்க போட்டிருக்கிறேன். இது வந்து என்னது? 17 வரைக்கும் வருது. ஆனா ஆக்சுவலா டிஸ்பிளேஸ்மென்ட் எவ்வளோ? இங்க பாருங்க. ஏ, பி எவ்வளோ இதுக்கு? இது 1, 2, 3. 3 தான் இங்க போட்டிருக்குங்களா? இதுதான் என்னது? இதோட டிஸ்பிளேஸ்மென்ட். அதே போல இங்க ஒரு இது என்ன பண்ணுது பாருங்க. இங்க இருந்து ஏல ஆரம்பிங்க. ஏ இருந்து பிக்கு வருது பாரு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24. அப்ப டோட்டல் 24. எது? தூரம், டிஸ்டன்ஸ். டிஸ்பிளேஸ்மென்ட் ஆக்சுவலா ஏக்கு பிக்கு எவ்வளவு தூரம் இருக்குது பாருங்க. ஏல இருந்து பில போனா ஒரே கிலோமீட்டர், ஒரு மீட்டர் தான், ஒரு ஸ்கொயர் தான். சரியா? அப்போ இதை வந்து கரெக்டா பாத்துருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சம் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபிகர் கொடுத்தானா ஈஸியா நீங்க இதை போட்டுருங்க. அப்போ டிஸ்டன்ஸ்ங்கிறது என்ன, டிஸ்பிளேஸ்மென்ட் நீங்க வந்து ஈஸியா வந்து புரிஞ்சுட்டீங்க. இப்போ அடுத்தது let us consider point A to B. Object moves from A to B. எதுக்கு மூவ் பண்றாங்க? டிஸ்பிளேஸ்மென்ட் கன்சிடர் தான் பாசிட்டிவ்.
நெகட்டிவ் when it travels from B to A. இப்போ இதுலயே பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. எப்படி? அதாவது A to B டைரக்ட்லி இப்படி போயிட்டு இருக்கும் போது அது வந்து பாசிட்டிவ். B to Aங்கிறது இப்போ வந்து ரிவர்ஸ்ல வரும்போது நெகட்டிவ். ஒண்ணுமே இல்லை. இப்போ நீங்க வந்து வண்டியில போறீங்க. இப்போ நீங்க ஒரு ஸ்கூட்டில போறீங்க. இங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நீங்க போயிட்டீங்க. போயிட்டு அங்க போன உடனே அந்த ஆள் இல்ல. யாரு? நீங்க போன அந்த பெர்சன் அங்க பார்க்க முடியல. திரும்பி என்ன பண்ணீங்க? ரிட்டர்ன் வர்றீங்க. ரிட்டர்ன் வந்து என்ன ஒரு 1/2 கிலோமீட்டர் வர்றீங்க. சரியா? அப்ப ஆக்சுவலா கணக்குக்கு நீங்க எத்தனை கிலோமீட்டர் நீங்க மூவ் ஆயிருக்கிறீங்க? நீங்க அதே வழியில யூ டர்ன் அடிச்சுட்டு வர்றீங்க. ஆனா போனது 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர்ல நீங்க யூ டர்ன் அடிச்சிட்டீங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து வண்டி நின்னுருச்சு. வண்டியில நீங்க பார்க் பண்றீங்க. அப்ப எத்தனை கிலோமீட்டர் ஆக்சுவலா போயிருக்கீங்க? 1/2 கிலோமீட்டர் இல்லையா? இப்ப ஃபர்ஸ்ட் போனது +1 1 கிலோமீட்டர் போயிட்டீங்க. இப்ப திரும்ப வந்தது அது வந்து அந்த ரிவர்ஸ்ல வர்றீங்க. அது வந்து மைனஸ். மைனஸ்ல எத்தனை கிலோமீட்டர் வர்றீங்க? 0.5 கிலோமீட்டர். இல்லையா? அப்ப இதுதான் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மென்ட்டா, நெகட்டிவ்ங்கிறது இங்க வந்து அந்த முடிவு பண்ணுது. இப்போ இது எக்ஸாம்பிள் பாருங்க. சுபா என்ன பண்றாங்க பாருங்க. நியர் பை பிளக் ஃப்ரம் வேர் ஹோம். லுக் அட் த பிக்சர் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஹி டிராவல்ட்? இங்க பாருங்க. சுபா இங்க இருந்து போறாங்க. எங்கிருந்து இங்கிருந்து போறாங்க இல்லையா? 100 m டிஸ்டன்ஸ் போற. அப்ப டிஸ்பிளேஸ்மென்ட் என்னன்னு நீங்க பார்த்து ஈஸியா நீங்க இத கண்டுபிடிச்சிடுறீங்க. சரியா? இப்போ இதே மாதிரி தான் உங்களுக்கு மத்த எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அடுத்தது நம்ம முக்கியமானது இப்ப இருப்பாரு. இப்போ இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நாட்டிக்கல் மைல்ங்கிறது எதுக்கு மெஷர் பண்றாங்க என்னங்கிறது பாருங்க. நாட்டிக்கல் மைல் இஸ் a unit for measuring the distance in the field of aviation and sea transportation. இப்ப நம்ம வண்டிக்குள்ள போறது வந்து நம்ம அளக்கிறது எத்தனை கிலோமீட்டர்னு கேட்கிறோம். ஆனா இப்போ ஷிப் எடுத்துட்டா இந்த பிளைன் எடுத்துட்டா அது ரொம்ப தூரம் போகுது இல்லையா? இதை விட டிஸ்டன்ஸ் போகுது இல்லையா? அதனால அது வந்து கிலோமீட்டர் கணக்குல வந்துன்னா ரொம்ப இதாகுது. அது வந்து நாட்டிக்கல் மைல்னு சொல்லுவாங்க. இந்த மெஷர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. The unit of measuring the speed of the aeroplanes and ships is knot. இது ஞாபகம் வச்சுக்கங்க. It means that they travel 1 nautical mile in 1 hour. அதாவது 1 nautical mile 1 hourல போனா அது வந்து ஒரு நாட். இந்த நாட்ங்கிற அளவுல வச்சிருக்காங்க. இப்போ கண்ணை விட்டு நீங்க சொல்லலாம். இப்போ வந்து ஏரோப்ளேன் போறதுல இந்த அந்த மெஷர்மெண்ட் எதுல கணக்கு எடுக்கிறாங்க? டிஸ்டன்ஸ் வந்து நாட்ல. சரி, இப்போ ஸ்பீடுக்கு வெலாசிட்டிக்கு என்ன சம்பந்தம்? எப்படி? ஸ்பீடுங்கிறது என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம். இது ரொம்ப சிம்பிள். அதாவது எவ்வளவு தூரம் நீங்க போறீங்களோ அதை வந்து நேரத்தால வகுத்து அந்த ஸ்பீட். இப்போ உங்க வண்டி நீங்க வந்து சைக்கிள்ல போறீங்க. நீங்க டிஸ்டன்ஸ் வந்து எத்தனை கிலோமீட்டர்? ஒரு 5 கிலோமீட்டர் போயிருப்பீங்க. எவ்வளவு நேரத்துல? ஒரு 20 நிமிஷத்துல போயிருங்க இல்லையா? அப்ப அந்த 5 கிலோமீட்டர் வந்து 20 நிமிஷத்தை என்ன பண்ணும்? 20 டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணிட்டு நமக்கு கிடைக்கிற அந்த ஆன்சர் தான் நீங்க போற ஸ்பீட். பாருங்க, இதோட மெஷர்மெண்ட் பாருங்க. த யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ் மீட்டர் பெர் செகண்ட். எம்எஸ், மீட்டர் பெர் செகண்ட். ஓகே. இப்ப இது வந்து என்ன ஆயிருது? 2 டைப்ஸா நாம பிரிக்கலாம். எப்படி? யூனிஃபார்ம் ஸ்பீட், நான் யூனிஃபார்ம் ஸ்பீட். யூனிஃபார்ம் ஸ்பீடுங்கிறது அதை விட சிம்பிள் தான். ஒரே மோஷன்ல ஒரே டிஸ்டன்ஸ்ல ஈக்குவலா கவர் பண்ணி பாருங்க இல்லையா? இது யூனிஃபார்ம் ஸ்பீட். சரியா? இப்போ நீங்க வந்து போறீங்க, அளவா போறீங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஏற்கனவே சைக்கிள் ஒரு 5 நிமிஷத்துல வந்து நீங்க வந்து ஒரு 1/4 கிலோமீட்டர் இல்லைன்னா ஒரு 200 மீட்டர் போறீங்க அப்படின்னா 250 மீட்டர் போறீங்கன்னா அடுத்த 5 நிமிஷம் அதே 250 மீட்டர்ல 500 மீட்டர் 1/2 கிலோ போவீங்க இல்லையா? இந்த மாதிரி நீ ரெகுலரா ஒரே டிஸ்டன்ஸ்ல போயிட்டு இருந்தாலும் அது வந்து யூனிஃபார்ம். இதே டிஸ்டன்ஸ் வந்து நீங்க தாறுமாறம் ஓட்டுறது, கொஞ்ச நேரம் வந்து வேகமா ஓட்டுறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுறது, அப்புறம் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தானே வேகமா ஓட்டுறது, மறுபடியும் ஸ்லோ பண்றது, இந்த மாதிரி நீங்க வந்து போகும்போது இது வந்து நான் யூனிஃபார்ம். அதாவது என்னன்னா, இஃப் யூ பாடி கவர்ஸ் அன்ஈக்குவல் டிஸ்டன்சஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். அதே ஒரு 20 நிமிஷத்துல நீங்க 5 நிமிஷத்துல வந்து ரொம்ப வேகமா போயிருப்பீங்க. அடுத்த 5 நிமிஷத்துல மெதுவா போறீங்க. அடுத்த 5 நிமிஷத்துல இன்னும் வேகமா போறீங்க. இந்த மாதிரி போறது வந்து இது வந்து நான் யூனிஃபார்ம். இதோட ஆவரேஜ் எப்படி கால்குலேஷன் எப்படி பாருங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்ட் பை டைம் டேக்கன் டு டிராவல் த டிஸ்டன்ஸ். இது வந்து ஆவரேஜ். இது வந்து ஆவரேஜ் ஸ்பீட். இப்போ எல்லாமே ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்க இல்லையா? இந்த மாதிரி நீங்க இதெல்லாம் நீ கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்க, சின்ன ஒரு கணக்கு பாருங்க. 1 கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்து 5/18 மீட்டர் செகண்ட். இது வந்து கரெக்டா நோட் பண்ணி வைங்க, கண்டிப்பா கேட்பாங்க. அதே மாதிரி 1 கிலோமீட்டர் வந்து 1000 மீட்டர். புரிஞ்சு இல்லையா? 1 கிலோமீட்டர் வந்து 1000 மீட்டர் தானே. இப்போ 1 ஹவர் வந்து 3600 செகண்ட்ஸ். இப்போ 1 கிலோமீட்டர் பெர் ஹவர்ங்கிறது 1000 m. இதை வந்து நம்ம டிவைட் பண்ணும் போது 5/18. இந்த 5/18 எப்படி வருங்கிறதுக்கு இந்த 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 ஃபார்முலா, இந்த கால்குலேஷன் வந்து நீங்க போட்டு வச்சிருங்க. இப்போ இது கொஞ்சம் ஒரு பேசிக்கா தெரிஞ்சு வச்சுங்க. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்தாலும் வரும். எப்படின்னா, டார்டாய்ஸ்க்கு எவ்வளோ? அதோட ஸ்பீடு என்ன? 0.1 மீட்டர் பெர் செகண்ட். இதெல்லாம் வந்து ஒரு செகண்டுக்கு தான். இது கொஞ்சம் வேகமா போறதுல வந்து கிலோமீட்டர் பெர். இது வந்து ரொம்ப ஸ்லோவா போறதுனால செகண்ட்ல. பெர்சன்ஸ் வாக்கிங்
இதுல கிலோமீட்டர் எல்லாம் பண்ண மாட்டோம். 1.4 மீட்டர். ஃபேலிங் ரெயின் டிராப் வந்து மேல விழுது 9 to 10 மீட்டர் பெர் செகண்ட். கேட் ரன்னிங் 14 மீட்டர். சைக்கிளிங் 20 to 25 கிலோமீட்டர் பெர் ஹவர். இது பர் சைக்கிளிங் வந்து பெர் ஹவர். அப்புறம் பவுலிங் ஸ்பீட் இது வந்து நம்மளுடைய ஃபாஸ்ட் பவுலர் பாருங்க 90 to 100 மைல்ஸ். இதுல நீங்க கிரிக்கெட் நீங்க பாக்குறவங்க இருந்தானா அந்த கிரிக்கெட் அந்த பவுலர் வீசுவாங்க இல்லையா, பவுலர் வீசும் போது கீழே வந்து அந்த கமெண்ட்ரியில கீழே வந்து அந்த கேப்ஷன்ல வரும் அந்த எத்தனை அந்த பந்து வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அந்த எவ்வளோ வேகத்துல போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பந்து வந்து கீழே கொடுப்பாங்க. இப்பெல்லாம் ரொம்ப டேட்டா வந்து ரொம்ப அக்யூரேட்டா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கூட நீங்க பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பேட்மிண்டன் ஸ்மாஷ் 80 to 90. பேசஞ்சர் ஜெட்டு இந்த ஜெட்டு பாருங்க 180 மீட்டர் பெர் செகண்ட். ஒரு செகண்ட்ல 180 மீட்டர்ஸ் வந்து கிராஸ் ஆயிடும். ராக்கெட் பாருங்க 5200. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா ஈஸியா நீங்க எதை கண்டுபிடிச்சிட்டாலும் இன்னைக்கு எழுதிக்கலாம். சரி, இப்போ நம்ம வெலாசிட்டி போயிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்த்தோம்? டிஸ்டன்ஸ்ல ஸ்பீட் பார்த்தோம் இல்லையா? ஸ்பீட் வந்து என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம். ஞாபகம் வச்சுங்க. இதுல 2 வகையான ஸ்பீட் இருக்குது, யூனிஃபார்ம், நான் யூனிஃபார்ம். இந்த இதெல்லாம் வந்து ஸ்பீடோட இந்த ஆப்ஜெக்டோட இந்த ஸ்பீடோட அந்த இது கெப்பாசிட்டி வச்சிருங்க. இப்போ வெலாசிட்டி வாங்க. வெலாசிட்டி வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட். அவ்வளவுதான். வெலாசிட்டி முடுக்கம், தமிழ்ல முடுக்கம்னு சொல்றோம். அது ரேட் ஆஃப் சேஞ்ச். அது ஒரு ஒரு இடப்பெயர்ச்சி ஆகுது இல்லையா? இடப்பெயர்ச்சி வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆகிறது. அது ரேட் ஆஃப் சேஞ்ச்னா அதோட ஆவரேஜ் எப்படின்னா இப்போ வெலாசிட்டி வேணும் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம். அங்க வந்து நம்ம என்ன பார்த்தோம்? டிஸ்டன்ஸ் பார்த்தோம், தூரம். எதுக்கு? ஸ்பீடுக்கு. இதுல என்ன பார்க்கிறோம்? டிஸ்பிளேஸ் பார்க்குறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்துருங்க. இப்போ எஸ்ஐ யூனிட் வெலாசிட்டி வந்து மீட்டர் பெர் செகண்ட், எம்/எஸ். அதுவும் அதே தான் இல்லையா? இப்போ இந்த இதுல ஃபிகர் பாருங்க, ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். டிஸ்பிளேஸ் பாருங்க 50 மீட்டர்ஸ்ல வந்து ரன் ஓடுறாரு. எதுல? டிஸ்டன்ஸ் டிராவலிங் 200 மீட்டர்ஸ்ல வந்து ஓடுறாரு. ஸ்பீட் வந்து என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம். எத்தனை டிஸ்டன்ஸ் எவ்வளோ? டோட்டல் 200 எம் இல்லையா? இங்க பாருங்க 200 மீட்டர். 200 மீட்டர் போட்டாச்சு. டைம் எவ்வளோ எடுத்துக்கிறாரு? 25 செகண்ட்ஸ் போட்டார். அப்போ இங்க என்ன இது கால்குலேட் பண்ணும்போது 8 மீட்டர் பெர் செகண்ட்ஸ். யார் இதோடனா இவரோட டிஸ்பிளேஸ்மெண்ட் 8 மீட்டர் பெர் செகண்ட்ஸ். இதுதான் ஸ்பீடு. சரியா? இப்படிதான் நம்ம அளக்கணும். வெலாசிட்டி வந்து என்ன ஆகுது? டிஸ்பிளேஸ்மெண்ட் அதே தான். டிஸ்பிளேஸ்மெண்ட் இது வந்து 50 மீட்டர் இருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கிறாரு பை டைம். டைம் என்ன? அதே 25. இப்போ 50-25 வந்து 2 மீட்டர். அவ்வளவுதாங்க. இப்போ பாருங்க, இப்போ ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்பீட் வந்து டிஸ்டன்ஸ் பை டைம், வெலாசிட்டி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இப்போ நீங்க ஆரம்பத்துல நம்ம சொன்னது டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் கரெக்டா நீங்க பேசிக்க புரிஞ்சுட்டேன்னா இந்த சம்மையில வந்து ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். அது தெரியலன்னா இன்னும் வருத்தப்பட வேணாம். நீங்க ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் ரிவைண்ட் போயிட்டு நம்ம ஸ்டார்டிங்ல சொன்னா அந்த இது வந்து மறுபடியும் ஒரு தடவை கேட்டுட்டு பின்னாடி. ஏன்னா இது வந்து நம்ம லேர்னிங் இதை பண்றோம். இது வந்து நம்ம சும்மா எடுத்த உடனே பார்த்து நம்ம எல்லாமே ரொம்ப ஐக்யூ ஜீனியஸ் எல்லாம் கிடையாது. சரியா? 1க்கு 10 தடவை படிச்சாதான் நம்மள ஒரு பெரிய பெரிய ஹீரோஸ்ல இருந்து பெரிய ஒரு சயின்டிஸ்ட் ஆகட்டும், அவங்க எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு புரியாம 1க்கு 10 தடவை படிச்சுட்டு வந்திருக்கிற யாருமே இன்பில்ட் அந்த ஜீனியஸ் கிடையாது. சரியா? அதனால நீங்க இது வந்து என்னால ஃபாலோ பண்ண முடியலையே, படிக்க முடியலன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். எல்லாமே நமக்கு வந்து நம்ம பிரெயினுக்கு கொடுக்க ட்ரைனிங் தான். அதாவது என்ன சொல்றாங்கன்னா பெரிய இந்த ஜீனியஸ் எல்லாமே அது யாருமே இங்க படிச்சவங்க படிக்காம கிடையாது, யாருமே ஸ்காலர் கிடையாது, யாருமே ஐக்யூ பர்சன் கிடையாது, யாருமே இன்டெலிஜென்ட்டா யாருமே பிரில்லியன்ட் கிடையாது. அவங்க பிரெயினை வந்து எப்படி ட்ரெயின் பண்றாங்களோ அதை பொறுத்து தான் அவங்க அதுபடி மாறுறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ உங்களுடைய பிரெயின் வந்து இன்னிலிருந்து நீங்க ட்ரெயின் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோ நீங்க தான் இல்லையா? அதனால இது வந்து ஒண்ணுமே நீங்க கஷ்டமா நினைக்க வேணாம். இன்னும் 1க்கு ஒரு தடவை 2 தடவை பாருங்க, 2 தடவை 4 தடவை பாருங்க, 4 தடவை 5 தடவை பாருங்க. ஓகே, இஃப் நாட் நவ் தென் யூ ட்ரை ஃபார் த நெக்ஸ்ட் டைம். அவ்வளவுதான். சரி, இப்போ யூனிஃபார்ம் வெலாசிட்டி பார்க்கலாம். இப்போ அந்த வெலாசிட்டில 2 பார்த்தோம் இல்லையா? இதுல ஸ்பீட்ல பார்த்தோம் இல்லையா? யூனிஃபார்ம் ஸ்பீட், நான் யூனிஃபார்ம். அதே மாதிரி வெலாசிட்டி பாருங்க, a body set of uniform velocity னா if it goes equal displacement at equal intervals of time in the same direction. அவ்வளவுதான். ஒரே டைரக்ஷன்ல அதே ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல். இதை வந்து நீங்க பேசிக்கா புரிஞ்சுக்க. ஏன்னா இதை வச்சு நிறைய சம் வந்து பின்னாடி நம்ம பார்க்க போறோம். அது இல்லாம கிராஃப் இது வச்சு தான் நம்ம எழுத போறோம். எப்படி வந்து நம்ம கிராஃப் போடுறது இதை வச்சு வரும். அதுல இருந்து நிறைய கால்குலேஷன் வரும், நிறைய கொஸ்டின் வரும். இப்ப லைட் என்ன பண்ணுது? டிராவல்ஸ். லைட் வந்து எங்கேயாவது போயிட்டு கொஞ்சம் ஸ்பீடா போன அப்புறம் எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது, கொஞ்சம் மெதுவா போய் மறுபடியும் கொஞ்சம் ஸ்பீடா போகுதா? இல்லையா? ரைட், ஒரே வேகத்துல போயிட்டு இருக்குது. அப்போ சீரான வேகத்துல அது பாடுக்கு போயிட்டு இருக்கும் இல்லையா? அந்த செகண்ட் ஜாஸ்தியானா ஸ்பீடு ஜாஸ்தி ஆகும். செகண்ட் வந்து ஜாஸ்தியாக என்ன டைம் ஜாஸ்தியாக அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வேகமும் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கும் இல்லையா? அப்ப அதுதான் என்னன்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டி. அப்ப நான் யூனிஃபார்ம்ங்கிறது ரொம்ப சிம்பிள்.
எய்தர் ஸ்பீடு டைரக்ஷன் சேஞ்சஸ் ஆயிரும். ஏன்னா இந்த வெலாசிட்டி வந்து நான் யூனிஃபார்ம் கரெக்டாக சீராக போகாது. எப்படின்னா இப்ப நம்ம மனுஷனுக்கு அப்படிதான். ஒரு ட்ரெயின் போகுதுன்னு வச்சுக்கோ. இப்ப ட்ரெயின் வந்து ஒரே ஸ்பீட்ல போயிட்டே இருக்குமா? கண்டிப்பா போகுது இல்லையா? இப்ப இங்க இருந்து நீ கோயம்புத்தூர்ல விட்டு நீங்க எங்க பண்ணுவீங்க? கோயம்புத்தூர் ஜங்ஷன் சென்னைக்கு போறீங்க. கோயம்புத்தூர் ஜங்ஷன் நீங்க ஏறிட்டீங்க. ஏறின உடனே ட்ரெயின் எடுத்த உடனே அவ்வளவு வேகத்துல போயிருமா? 300, 400 கிலோமீட்டர் போயிருமா? மெதுவா மூவ் ஆகும். அப்படியே கொஞ்சம் டப்பு 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 டப்புன்னு மெதுவா மூவ் ஆன அப்புறம் கொஞ்சம் அப்படியே இந்த சிங்கானூர் நம்முடைய டாபிக் இதெல்லாம் முடிஞ்சு இந்த திருப்பூர் வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஸ்லோவா மெயின்டைன் பண்ணுவாங்க. திருப்பூர்ல ஒரு ஸ்டேஷன்ல ஆளுங்க ஏறுவாங்க. திருப்பூர்ல ஏறின அப்புறம் அங்கேயிருந்து கொஞ்சம் ஸ்பீடா போறப்ப சேலம் போக போக என்ன ஆகுவாங்க? சேலம் போக இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா போடுவோம். ஏன்னா அங்கேயும் அங்க நிறுத்துவாங்க, ஆள் ஏறுவாங்க. அப்புறம் சேலம் முடிச்ச உடனே அடுத்த ஸ்டாப்பிங். இப்போ ஒவ்வொரு ஸ்டாப்பிங் வர வர என்ன ஆகும்? கொஞ்சம் ஸ்லோவா பண்ணுவாங்க. அப்புறம் அங்க நிறுத்துவாங்க. ஆள் ஏத்துவாங்க. மறுபடியும் கொஞ்சம் ஸ்லோவா ரைஸ் பண்ணுவாங்க. ரொம்ப வேகமா போவாங்க. அடுத்த ஸ்டாப்பிங் வர கொஞ்சம் ஸ்லோவாகும். இல்லையா? சோ இந்த மாரி வந்து போகும்போது, அது யூனிஃபார்மா போயிட்டே இருந்தனா ஆளுங்க எப்படி ஏறுறது? இல்லையா? அதனால இது வந்து அந்த லைட்னா அது பாட்டுக்கு யூனிஃபார்மா போயிட்டே இருக்கும். ட்ரெயின் அப்படி போக முடியாது இல்லையா? ஏன்னா ஆளுங்கள ஏறணும், இறங்கணும். சோ அந்த மாரி வந்து போகும்போது இதுதான் நான் யூனிஃபார்ம். அதான் இந்த ட்ரெயினுக்கு வந்து கரெக்ட்டா உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து குடுத்திருக்காங்க. ட்ரெயின் இஸ் ஸ்டார்ட்டிங் அண்ட் மூவிங் அவுட் ஆஃப் த ஸ்டேஷன். இதுதான் எது நான் யூனிஃபார்ம். புரிஞ்சுங்களா? இப்ப நான் யூனிஃபார்ம் சொன்னா உங்களுக்கு ட்ரெயின் ஞாபகம் வந்துரணும். அதே மாதிரி யூனிஃபார்ம் வெலாசிட்டிக்கு வந்து லைட் ஞாபகம் வந்துரும். அப்ப உங்களுக்கு தெரியும். இப்ப சார் ஆவரேஜ் என்ன சார் அப்படின்னா, டோட்டல் டிஸ்பிளேஸ்மென்ட் பார்த்தாச்சு. டோட்டல் டைம் பார்த்தாச்சு இல்லையா? இது 2யும் நம்ம வந்து டிவைட் பண்ணா அது ஆவரேஜ். ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணோம்? டிஸ்டன்ஸ் பை டைம் பார்த்தோம் இல்லையா? அதே போல வந்து அந்த வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம் பார்த்தோம் இல்லையா வெலாசிட்டிக்கு. அப்ப ஆவரேஜ் வெலாசிட்டி அதே அதே டிஸ்டன்ஸ் தான். இங்க வந்து பாருங்க டோட்டல்ங்கிறது மட்டும் மாறும். சரியா? அங்க வந்து வெலாசிட்டிக்கு வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் பார்த்தோம் இல்லையா? ஆவரேஜ்க்கு என்ன? டோட்டல். ஏன்னா ஆவரேஜ் எப்பவுமே டோட்டல் விட்த்ன்னு கண்டுபிடிக்க போறோம். இப்போ டோட்டல் டிஸ்பிளேஸ்மென்ட், டோட்டல் டைம் டேக்கன் பை இன்டர்வல்ஸ் அவ்வளவுதான். அப்ப இந்த ஃபிகர்ல பாருங்க, இந்த கார்ல பாருங்க. இந்த கார் வந்து ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் இங்க இருந்து மெதுவா எப்படி 5 கிலோமீட்டர் போகுது. இப்போ டியூ டூ ஈஸ்ட் டைரக்ஷன்ல போகுதுங்கிறாரு. அப்புறம் ஒரு யூ டர்ன் அடிக்குது. பாரு இங்க இருந்து இப்படி போய் யூ டர்ன் இப்படி ரிவர்ஸ்ல வருது. இப்போ எவ்வளவு கிலோமீட்டர் வந்து 7 கிலோமீட்டர் வந்துருச்சு. இப்ப இந்த டைம் டேக்கன் ஃபார் த ஹோல் ஜர்னிஸ் எவ்வளவு வந்திருக்குது? 0.2 ஹவர்ஸ்ல என்னது? 2 கிலோமீட்டர் தான் வந்திருக்குது இல்லையா? என்ன கார் பாருங்க. இப்ப ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன? இப்ப இதுக்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ண டோட்டல் டிஸ்பிளே பை டைம் டேக்கன். டோட்டல் எவ்வளவு போச்சு? இங்க பாருங்க. டோட்டல் டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன? இங்கிருந்து 5 நேரா. நான் ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி மறுபடியும் யூ டர்ன் அடிச்சாச்சு. எவ்வளவு? 7. இப்ப 5ல இருந்து 7. அப்ப என்ன பண்ணணும் நம்ம? 5 கிலோமீட்டர் ஃபார்வேர்டு, 7 கிலோமீட்டர் பேக்வேர்ட். அப்போ 5ல இருந்து 7ல தான் நம்ம என்ன பண்ணிரணும்? மைனஸ் பண்ணணும். 5 to 7. அப்போ எத்தனை ஹவர்ஸ்ல போயிடுச்சு? 0.2 ஹவர்ஸ். எவ்வளோ? 0.2 ஹவர்ஸ். அப்ப 0.2 ஹவர் தான் டைம். இத வந்து நான் இத என்ன பண்ணாமோ என்ன செய்யணும்? இத வந்து நான் அங்கிருந்து டிவைட் பண்ணணும். ஓகே. அப்ப என்ன ஆகும்? 5 மைனஸ் 2 எவ்வளோ? இது எது வந்து இன்டகிரல் எது ஜாஸ்தியா இருக்குது? -7 ஜாஸ்தியா இருக்குது இல்லையா? இது 2யும் கழிச்சுக்கணும். எந்த எந்த அதிகமா இருக்கிற நம்பர்ல எந்த குறி இருக்குதோ அந்த குறி போட்டுக்கணும். அவ்வளவுதான். தெரியுமில்ல? இதெல்லாம் சிம்பிள் பேசிக் தெரியும் இல்லையா? சரி. இப்போ வந்து 5, 7க்கு என்ன வித்தியாசம்? 2 போட்டாச்சு. எந்த எந்த நம்பர் அதிகமா இருக்குது? 7. 7 பக்கத்துல எந்த குறி இருக்குது? மைனஸா பிளஸா? மைனஸ். அப்ப இது -2. அப்ப டிவைட் பை 2. இங்க பாருங்க. இப்ப இது வந்து -10 கிலோமீட்டர் பை 8. இத வந்து நீ கால்குலேட் பண்ணும்போது என்ன வரும்? -25/9 அதாவது -0.228 மீட்டர் பெர் செகண்ட். சரியா? இந்த மாதிரி வந்து ஈஸியா நீங்க போட்டுக்கலாம். சரி. இப்போ நீங்க இந்த இதுல வந்து நீங்களே செல்ஃபா வொர்க் அவுட் பண்ணுங்க. கால்குலேட் த வெலாசிட்டி ஆஃப் எ கார் டிராவலிங் வித் எ யூனிஃபார்ம் வெலாசிட்டி 10 மீட்டர் இன் 4 செகண்ட்ஸ். இது வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டி. இது வந்து என்னன்னா ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி கார் இல்ல. போயிட்டு வந்து பேக்வேர்ல வரதுல இது போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி இந்த சம்ஸ் வந்து நீங்க பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆக்சிலரேஷன். இது அது விட ரொம்ப இது. இதுல வந்து இன்னொரு ஆக்சிலரேஷன் இருக்குது. இந்த டீசலரேஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இதுவும் அதே தான் ரொம்ப சிம்பிள். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. அந்த வெலாசிட்டி முடுக்கம் இருக்குது இல்லையா? அதோட ரேட் ஆஃப் சேஞ்சஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து if your body changes its speed or direction, that is said to be accelerated. ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் போகுது இல்லையா? ஏதோ ஒரு பொருள் ஏதோ போகுது இல்லையா? இது வந்து இதோட ஸ்பீடையோ டைரக்ஷனோ எங்க மாத்துதோ அதுதான் என்னது ஆக்சிலரேஷன் சொல்றோம். இப்ப பாரு இதுல என்ன மாறி இருக்குது? சேஞ்ச் இன் ஸ்பீட் மாறி இருக்குதா? 20 மீட்டர் பெர் செகண்டா? இது வந்து 30 இங்கிருந்து இது வரைக்கும் 20 மீட்டர் ஒரு செகண்ட் 20 மீட்டர் வர்றாரு. இதுல 30 மீட்டர் வந்தாச்சு. அப்ப இது சேஞ்ச் இன் ஸ்பீட். இது வந்து ஆக்சிலரேஷன். அப்புறம் இங்க இருந்து என்ன மாறிடுச்சு இங்க? பாருங்க இது என்ன இது? இதுதான் அந்த டைரக்ஷன் மாறிடுச்சு. அப்ப இதுவும் ஒரு ஆக்சிலரேஷன். இங்க என்னாச்சு? ஸ்பீடு மாறி இருக்குது. இங்க இருந்து இது வரைக்கும் மெதுவா 20 வருது.
டைரக்ஷனும் மாறிடுச்சு, இது ஜாஸ்தி, இது ரெண்டுமே மாறிடுச்சு. அப்ப இது எல்லாமே ஆக்சிலரேஷன் நம்ம சொல்றோம். இப்ப இதோட சின்ன ஒரு சம் பாருங்க. இப்ப ஆக்சிலரேஷன் ஃபார்முலா என்ன? சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். இதுதான். இதே இது எல்லாமே சேஞ்ச் பை வெலாசிட்டி டைம். அப்ப ஃபைனல் வெலாசிட்டி என்னன்னா, இப்போ இனிஷியல் வெலாசிட்டியும் நம்ம மைனஸ் பண்ண ஃபைனல் வெலாசிட்டி பாரு, a = b - u. இதை வந்து நீங்க பார்த்து நீங்க ஹையர் கிளாஸஸ் போக போக இந்த ஃபார்முலா வச்சு நிறைய நீங்க வந்து டெரிவேஷனோ கிராஃப் ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் பண்ண வேண்டி வரும். பேசிக்னால நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. நீங்க வந்து என்எம்எம்எஸ் பாஸ் பண்றோம் இல்லையா, ஒரு செகண்டரி பேசிக் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கங்க. பேசிக் தெரிஞ்சாலே உங்களுக்கு அறியாமலே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். நீங்க என்எம்எம்எஸ் எல்லாம் நீங்க வர்ற என்டிஎஸ் 9th ஒன்று வரும், அப்புறம் வந்து டிஎன்பிஎஸ்சி வரும், அப்புறம் குரூப் எக்ஸாம் வரும், நீங்க போலீஸ்க்கு போறதுனா டிஎன்யூஎஸ்ஏபி வரும். இது எல்லாமே நீங்க வந்து போட்டித் தேர்வுகள் தான் ஃபியூச்சர்ல எல்லாமே நீங்க இதுதான் பேசிக்கா வரும். நீங்க எல்லாமே நீங்க வந்து கிராக் பண்ணிக்கலாம். இப்போ இதுல பாருங்க, a car at rest starts to travel in a straight line path, reaches the velocity 12 meter per second in 4 secondsல. இது எப்படி கண்டுபிடி ஆக்சிலரேஷன் அப்படின்னா பாருங்க, ஒரு கார் வந்து இங்க இருந்து போகுது, எவ்வளவு செகண்ட்ல 4 செகண்ட் போகும்போது இதோட வெலாசிட்டி பாருங்க, இதே v - u/t இல்லையா. ஆக்சிலரேஷன் வந்து a கண்டுபிடிக்கும் போது 12 மீட்டர் பெர் செகண்ட்ஸ் வந்து இது வந்து நம்ம ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, இப்போ ஆக்சிலரேஷன் வந்து 2 இருக்குது. இதை வந்து எப்படி கொடுப்பாங்க பாருங்க. பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன், அப்புறம் பாசிட்டிவ் என்னன்னா இப்ப வெலாசிட்டி நாட் இன்க்ரீசஸ் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் டைம். இதுதான் முக்கியம். இப்போ வெலாசிட்டி போயிட்டே இருக்குது இல்லையா, டைம் ஜாஸ்தி ஆக அதோட வெலாசிட்டி போறது ஜாஸ்தியானா பாசிட்டிவ். ஏன்னா எல்லாமே வந்து இது என்ன சொல்ல, அந்த டைரக்ட் ப்ரொபஷன் சொல்லலாம். இப்ப நீங்க மேத்ஸ்ல வருது இல்லையா, இந்த ப்ரொபஷனல் சம்ல, அதாவது 4 ஆளுங்க சேர்ந்தானா ஒரு 4 ஆளுங்க சேர்ந்தானா ஒரு 20 கிலோ, ஒரு ஜஸ்ட் நீங்க பார்க்கும்போது ஒரு 20 நாள் ஒரு வேலை செய்யறாங்க அப்படின்னா 8 ஆள் சேரும்போது என்ன பண்ணுவாங்க, இப்ப 4 ஆளுங்க சேர்ந்து ஒரு 20 நாள் ஒரு வேலை முடிப்பாங்க. இதே ஒரு 8 பேர் செய்யும்போது அந்த வேலை வந்து கம்மியாகும் இல்லையா. அப்ப இது என்ன ஆகும், இந்த 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 ப்ரொபஷன் பார்க்கும்போது இந்த டைரக்ட் ப்ரொபஷன் இன்டைரக்ட் ப்ரொபஷன் நீங்க பாக்குறீங்க இல்லையா. இப்ப இந்த நேர்மாறல் எதிர்மாறல், அப்ப இது வந்து என்ன நேர்மாறல், எது வெலாசிட்டி வந்து ஜாஸ்தி ஆக ஸ்பீடு ஜாஸ்தியாக டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஆகும், ஆக்சிலரேஷன் வந்து ஜாஸ்தி ஆகும். அது வந்து பாசிட்டிவ். நெகட்டிவ்ங்கிறது என்னன்னா, இதே வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும் போது ரெஸ்பெக்டிவ் டைம்ல வந்து டிக்ரீஸ் ஆகுது, இது வந்து நெகட்டிவ். இப்போ இதுல சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. இது வந்து புக்ல இருக்காது, இது வந்து நான் தான் உங்களுக்கு போட்டு வச்சிருக்கிற ஆன்சர். இங்க பாரு, இப்போ இந்த ட்ரெயின் பாத்துருங்க. இதை ஒரு எக்ஸாம்பிள் நீங்க கிளியரா பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ட்ரெயின் வந்து எல்லா பாயிண்ட் பாருங்க, A B C D இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஷன் சொல்லி நீங்க நினைச்சிருங்க. இப்போ ஏல இருந்து ட்ரெயின் வந்து ஜங்ஷன்ல இருந்து இப்போ கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இருந்து எடுக்கிறாங்க. பக்கத்துல ஒரு ஸ்டேஷன் இருக்குது. என்ன ஒரு ஸ்டாப், என்ன இங்க இருந்து ஏல இருந்து பிக்கு வரும்போது என்ன இது 6 செகண்ட். இதுதான் ஏ வந்து இங்க பாருங்க, ஏ இது இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, சேஞ்ச் இன் வெலாசிட்டி, அப்புறம் டைம் டேக்கன், அப்புறம் ஆக்சிலரேஷன் எப்படி வருங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ டு பி, ஏல இருந்து பி வரைக்கும். அப்போ இது வந்து ஏ வந்து 0 தானே, 0 போட்டாச்சு. இங்க நல்லா பாருங்க, நான் எங்க கர்சர் மூவ் ஆகுது அதை பாருங்க. 6 எம்மானா இது வந்து 6, இதுல பில வந்து 6 இருக்குதா போட்டாச்சு. அப்புறம் எவ்வளவு வெலாசிட்டிங்க, 0 டு பில மூவ் ஆனது இதுதான், இதுதானே பி. இப்போ வி மைனஸ் யூனா 6ல இருந்து 0 மைனஸ் பண்ண 6 வந்துருச்சு. டைம் என்ன 10 செகண்ட்ஸ் இங்க இருக்குதா, இங்க பாருங்க 10 செகண்ட்ஸ். ஓகே போட்டாச்சு. இப்போ எவ்வளவு வந்துச்சு, 6/10 எவ்வளோ, ஒரு கீழே வந்து டிவைட் பண்ண போது நீங்க என்ன செய்யறீங்க, ஈஸியஸ்ட் மெத்தட் 6/10னா ஒரு 0 இருக்குது இல்லையா, அப்ப அந்த நம்பருக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் போட்டா போதும், 0.6 அவ்வளவுதான். இப்ப 6/100 வரும்போது என்ன பண்ணுவீங்க, 2 0 இருக்குது இல்லையா, அப்போ 2 பாயிண்ட் பின்னாடி வரணும். எப்படி ஒரு 6 வந்துருச்சு, இப்ப 6 பாயிண்ட் ஒரு பாயிண்ட் வராது, அதுக்கு முன்னாடி ஒரு 0 போடணும், அப்ப 2 பாயிண்ட். அப்படியே ஒரு பாயிண்ட்டை வந்து லெஃப்ட் சைட்ல வந்து நீங்க தள்ளிட்டே வந்தேன்னா அதுதான் உங்களுக்கு ஆன்சர். சரியா, அப்போ வந்து 10ஆல டிவைட் பண்ணா ஒரு நம்பர் பக்கத்துல பாயிண்ட், 100ஆல டிவைட் பண்ணா அந்த நம்பர் பக்கத்துல லெஃப்ட் சைட்ல ஒரு 0 போடுறீங்க, ஒரு பாயிண்ட் போடுறீங்க. 1000ஆல டிவைட் பண்ணா அந்த நம்பர் பக்கத்துல ஒரு 0, இன்னொரு 0 பக்கத்துல பாயிண்ட். அதே மாதிரி ஒரு 1000 ஆச்சுன்னா இப்ப 10,000 பண்ணும்போது அதே ஒரு நம்பர் இருக்குது, 0 0 0 ஒரு பாயிண்ட் இல்லையா. இந்த மாதிரி ஒரு ஈஸி மெத்தட்ல நீங்க வந்து பண்ணிட்டே போகலாம். சரி, இப்போ வந்து 0.6 இதோட ஆன்சர். ஓகே, இப்போ பிசி பாருங்க, பி இருக்குது சி இருக்குது. சில வந்து எவ்வளவு வந்திருக்குது 20, பில எவ்வளவு 10. அப்ப என்னாச்சு, இதுல இங்க பாருங்க பிசி இங்க இருக்குதா, இதுல பார்க்கும்போது உங்களுக்கு 6. அப்ப 20ல இருந்து எதை நம்ம பண்ணோம், ஆல்ரெடி இங்க 6 இருக்குது இல்லையா, அப்ப இதுல இருந்து 20ல வந்து இந்த 6 நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். அப்ப வந்து 14. ஏன் இங்க 20 இருக்குது, ஏன் இங்க 14 வந்து பாக்குறீங்களா, பி டு 6. அப்ப இங்க 20 தான் இருக்குது, ஏன் 14 போட்டாங்க, ஏன்னா ஆல்ரெடி இங்க ஏ டு பில 6 கிலோமீட்டர் அவர் வந்துட்டாரு இல்லையா.
அப்ப அந்த வந்ததை வந்து நம்ம மைனஸ் பண்ண 14. இங்க அதையும் 14 போட்டுருக்குது. சரி, எப்போ 14ல இருந்து ஆல்ரெடி 6 போயிருச்சு இல்லையா? அப்ப என்ன 8. சரி, அப்ப வந்து எத்தனை வந்து வெலாசிட்டி 8. இது எத்தனை டைம் டேக்கன் பாரு, 10 to 20 இல்லையா? அப்ப 20 என்ன டிஃபரன்ஸ் 10. அப்ப 0.8 அவ்வளவுதான். அப்புறம் சில இருந்து டி 30 செகண்ட். அப்ப வெலாசிட்டி வந்து 14. அதே 14 14 14 14 மைனஸ் பண்ணும்போது இங்க 0. அதே 10 தான். இப்போ இதனோட இதுல இன்டர்வல் வந்து 0 வந்துருது. இப்போ டி டு இ, டில இருந்து இ இங்க 40 செகண்ட் இருக்குது. சரியா? அது செகண்ட் இருக்கட்டும். இங்க மீட்டர் பாருங்க, எவ்வளவு டிஸ்டன்ஸ் பாருங்க. 14 வந்து 6 இல்லையா? 6ல இருந்து 14 மைனஸ் பண்றதுக்கு 8, 10. இது வந்து என்ன ஆயிரும்? மைனஸ்ல போயிருச்சு. இது வந்து எல்லாமே பாசிட்டிவ்ல போகுது. இது வந்து மைனஸ்ல போகுது. இது வந்து உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சு இல்லையா? இந்த மாதிரி ஒரு குடுப்பது. ஏன்னா 14 செகண்ட்ஸ்ல வந்து வர்றதுல 6 வந்து ஆல்ரெடி வந்து -8 இந்த இதுல வரும்போது இது வந்து பாசிட்டிவ் ஆக்ஸலரேஷன். இது வந்து நெகட்டிவ்ல வந்து டி ஆக்ஸலரேஷன் இங்க வந்துருது. இது என்ன டிக்ஸலரேஷன் வந்துரும் இல்லையா? இல்லன்னா அது வந்து நம்ம என்ன சொல்லலாம்? ரிட்டார்டேஷன் சொல்லலாம். இதோட ஃபார்முலா பார்த்தோன்னா, இஃப் தி வெலாசிட்டி ஆஃப் an object decreases with respect of time. அதுல போற அந்த டைம் போட வந்து கம்மியாயிட்டு வரும்போது இது நெகட்டிவ்ல வந்துரும். சரி, இப்போ சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இது வந்து கோல்ஃப் பால். இந்த பால் வந்து என்ன ஆகும்? The velocity of goal bar rolling in a straight line வந்து from 8 meter to 8 meter per seconds to 2 meter per second 10 seconds. 8 மீட்டர்ல போயிலிருந்து கடைசி என்ன 2 மீட்டர்ல வருது. வாட் இஸ் இதோட அந்த டீசலரேஷன் என்ன அப்படின்னா, இனிஷியல் வெலாசிட்டி 8, ஃபைனல் வெலாசிட்டி 2. அப்ப என்ன பண்ணோம்? இனிஷியல் இருந்து ஃபைனல் வந்து நம்ம கழிக்கணும் இல்லையா? 2 - 8 by 10. அப்ப என்ன 0.06 அவ்வளவுதான். இதோட டிசலரேஷன் என்ன 0.6 மீட்டர் பை செகண்ட். ஓகே. சரி, இப்ப யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன் என்ன அப்படின்னா, an object undergoes uniform acceleration when the change increases or decreases in its velocity for every unit of time is the same. இதோட என்ன ஆகும் பாருங்க, நல்லா பாருங்க. an object undergoes uniform acceleration when the change increase or decrease. என்ன ஆனாலும் velocity every unit வந்து டைம் வந்து ரொம்ப ஒரே மாதிரி இருக்குது இல்லையா? இதை நம்ம ஆக்ஸலரேஷன் இங்க பாக்குறோம். இந்த டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. velocity வந்து 20 + 2 அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே பாருங்க. 20 டைம் வந்துருச்சா? இதுல 40 வருது, இதுல 60 வருது, இதுல 80 வருது, 100. இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன்ல போயிட்டு வருது பார்க்கலாம். அதே மாதிரி வந்து when the velocity of object increasing by 20 meter per second, the acceleration என்ன 20 meter per second. அதாவது ஒவ்வொரு ஆக்ஸலரேஷனும் 20 மீட்டர் செகண்டுக்கு இது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அதே மாதிரி ஒரு velocity object டிக்ரீஸ் ஆகும் போது இதோட இது வந்து டிக்ரிலேஷன் அதே 20 மீட்டர் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நான் யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன் இதுல என்னென்ன பாருங்க. யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன், நான் யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன் பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம இங்க பாக்குறது முக்கியமானது டிஸ்டன்ஸ் கிராஃப். இந்த கிராஃப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிச்சயமா இங்க இருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஒன்னா கிராஃப் கொடுத்துட்டு என்னன்னு கேட்பாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சார்ட், இந்த மாதிரி வந்து ஒரு டேட்டா கொடுத்துட்டு இந்த டேட்டா ரிலேட்டட் கிராஃப் என்னங்கிறத நம்ம மல்டிபிள் சாய்ஸ்ல இருந்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நான் பாத்துக்கலாம். டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் எப்படி நம்ம போடுவோம். பர் ஏ கார் டிராவலிங் இதில் நீங்க பாத்துக்கலாம். த டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார் வந்து மெஷர் ஃபார் எவ்ரி செகண்ட். இங்க கொடுத்திருக்காம டிஸ்டன்ஸ் டைம்ல என்ன கொடுப்பாங்க? டைம் டிஸ்டன்ஸ் இதோட இந்த டேட்டா கொடுப்பாங்க. டைம் 0க்கு 20, 1க்கு 20, 2க்கு 20, 3க்கு 20. எப்படி பார்த்து நீ ஈஸியா கண்டுபிடிச்சு. அதாவது சிம்பிளா சொன்னோம்னா, ஒரு கார் மூவ் ஆகுது இல்லையா? இந்த கார் மூவ் ஆகுது. இந்த எல்லோ கலர் காரு 0 செகண்ட்ல இருக்கும் போது அந்த காரோட எவ்வளவு 20 டிஸ்டன்ஸ் மீட்டர் இருந்துச்சு. 1வது செகண்ட்ல அது ஃபர்ஸ்ட் செகண்ட்ல 20, செகண்ட்ல 20 தான், 3ல 20, 4, 5ல 20. அப்ப என்ன அர்த்தம்? அந்த கார் என்ன ஆகல? அந்த காருக்கு டிரைவர் இல்ல, இல்லைன்னா பெட்ரோல் இல்ல, இல்லைன்னா கார் அங்கிருந்து மூவ் ஆகல. ஏதோ ஒரு இடத்துல என்ன ஆயிடுச்சு? ரெஸ்ட்லயே இருக்குதுங்கிற அர்த்தம். அப்ப அது கிராஃப் எப்படி வரும் பாருங்க. ஸ்ட்ரைட்ல எப்படி வருது பாருங்க. இந்த மாதிரி வந்தேன்னா இது வந்து என்னது? 0 கிரேடியன்ட் இல்லையா? இப்போ என்ன அர்த்தம்? கீழே பாருங்க. thus the car is at rest. ஏன் ரெஸ்ட்னு சொல்லிட்டா ஈஸியா கிராஃப் பார்த்து. இப்போ இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒன்னு வந்து கார் வந்து மூவ் ஆன மாதிரி, இன்னொரு கார் வந்து ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி, இன்னொரு கார் வந்து ரொம்ப ஹை ஸ்பீட்ல போய் இந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்க என்ன எழுதுவீங்க? இப்போ வந்து இந்த கிராஃப் பார்த்த உடனே கார் என்னவா இருக்குது? இந்த வெஹிக்கிள் ரெஸ்ட்ல தான் இருக்குது. சரியா? இதை போய் ஈஸியா நீ கண்டுபிடிச்சிடுறீங்க. ஏன்னா டைம் பாருங்க. ஒரு தடவை ஐ ரிப்பீட் அகைன் பாரு. 0ல இருந்து 20, 1க்கு 20 தான், 2 20 தான், 3க்கு 20, எல்லாம் இன்னும் 6 7 8 போனாலும் அது 20 20 தான் வரும். ஏன்னா கார் வந்து அங்கிருந்து மூவே ஆகல. சரியா? ஓகே. இப்ப அடுத்தது நம்ம பாக்குறது the graph is 0 grade path. இப்போ இங்க பாருங்க டைம் டிஸ்டன்ஸ். டைம் பாருங்க 1 செகண்ட். இந்த டைம் எல்லாமே செகண்ட் எடுத்துட்டீங்க டிஸ்டன்ஸ் மீட்டர்ல. 1 செகண்ட்ல வந்து 10 மீட்டர் மூவ் ஆயிருச்சு. 2 செகண்ட்ல 20, 3க்கு வந்து 30, 4க்கு 40, 5க்கு. அப்ப கிராஃப் எப்படி வரும்?
பாருங்க, இது வந்து டைமு, இது வந்து டிஸ்டன்ஸ். டைம் 1 இருக்குதா? 1க்கு நேரா 10 டேட்டா பாருங்க 10. 2க்கு நேரா 20 இருக்குதா? அப்ப 2க்கு நேரா நீங்க பாயிண்ட் எடுத்துவாங்க. இங்க இன்டர்செக்ஷன் இருக்கு பாருங்க. 3க்கு நேரா நான் என்னோட கர்சர் வந்து நீங்க பார்த்துட்டே பாருங்க. 3 வந்து 30, 4 40, 5. அப்ப கிராஃப் எப்படி வரும்? ஸ்ட்ரைட்டா வரும். சோ இந்த மாரி கிராஃப் நீங்க பார்த்துட்டேன்னா, அது என்ன யூனிஃபார்மா போயிட்டு இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்னவா போயிட்டு இருக்குது? யூனிஃபார்ம் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. இப்ப வந்து நீ கேட்கலாம். இந்த மாரி கிராஃப் குடுத்துட்டு, இப்ப 4 கிராஃப் குடுத்துடுறாங்க. அது விச் என்னன்னா ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் த கிராஃப் விச் ஒன் இஸ் த விச் ஒன் ரெஃபர்ஸ் த யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு குடுத்துட்டு, இந்த 4 கிராஃப் குடுப்பாங்க. 1, 2, 3 இந்த கிராஃப் குடுப்பாங்க. 4 குடுப்பான்னு வச்சுங்களேன். அப்ப எத நீங்க சூஸ் பண்ணுவீங்க? இத சூஸ் பண்ணி. ஏன்னா இதான் யூனிஃபார்ம் ஸ்பீடா 1க்கு 10, 2க்கு 20, 3க்கு 30, 4க்கு 40, 5க்கு 50. அதே வேகத்துல போனா 6க்கு 60, 7க்கு 70 போயிட்டே இருக்கும். 100 வரைக்கும் போயிட்டே இருக்கலாம். சரி. இப்ப அடுத்தது வாங்க. இதுல என்னது? டிராவலிங். இது என்னது? கிராஃப் இஸ் கான்ஸ்டன்ட் கிரேடியன்ட் வந்துருச்சு. 10 மீட்டர் இன் எவ்ரி செகண்ட். ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 மீட்டர்ல இந்த கார் வந்து மூவ் ஆயிட்டே இருக்குது. அதனால அந்த கிராஃப் வந்துச்சு. இப்ப அடுத்தது டிராவலிங் இன்கிரீசிங் ஸ்பீட். இது வந்து இன்கிரீசிங் எப்படி போகுது? பாருங்க. கிளியர் பண்ணிடுறேன். பாருங்க 0 இருக்குதா? இப்ப 0ல 0 தான். 1க்கு 1 செகண்ட்ல எங்க இருக்குது? 5. 2க்கு என்ன ஆயிருச்சு? 20 வந்துருச்சு. 1க்கு 5 வந்தது. 2க்கு 20 வந்துருச்சு. 3க்கு பாருங்க 45 வந்துருச்சு. எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. இங்க இருந்து இங்க வந்து 15 பிளஸ் இங்க இருந்து இங்க 30. அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க 4வது செகண்ட்ல எவ்வளவு வந்துருச்சுங்க? 80 மீட்டர் வந்துருச்சு. இப்ப இங்க இருந்து எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. 45 பிளஸ் 80 எவ்வளவு ஆச்சு? 45 பிளஸ் 50 35 மீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் ஆயிப்போச்சு. அப்ப 5th ஒண்ணு 125. அப்ப 80 to 120 எவ்வளவு ஆயிடுச்சுங்க? 80 to 20 வந்து 100, 20 வந்து 100, 20 45 இல்லையா? 1.1 45 இல்ல 25 45 மீட்டர் வந்து இங்க ஜாஸ்தி ஆயிப்போச்சு. அப்ப இது பாரு இது வந்து என்னவா இருக்குது? யூனிஃபார்ம் இருக்குதா? இல்ல இன்கிரீசிங் ஸ்பீடா இருக்குதா? பாருங்க 1க்கு 5, 2க்கு வந்து 20 கரெக்ட்டா நோட் பண்ணிருக்காங்களா? 3க்கு வந்து 45, 4க்கு வந்து 75க்கு வந்து 125. சோ இவ்வளோ ஸ்பீட்ல வந்து என்ன ஆகுது? ஹை ஸ்பீட்ல வந்து போயிட்டு இருக்கு. இது வந்து த கிராஃப் ஹஸ் அன் இன்கிரீசிங் கிரேடியன்ட். தட் இஸ் என்ன? ஸ்பீட் இன்கிரீசஸ். இப்ப அதே வந்து டிக்ரீசிங் பாருங்க. இந்த சார்ட் டேட்டா பாருங்க. 1க்கு 45 வந்துருச்சு. 2க்கு வந்து 80. சரி பரவாயில்ல. ஓரளவு ஸ்பீடா தான் போயிட்டு இருக்குது. 3க்கு 105. ஓகே எக்ஸாக்ட் அதுவும் நார்மலா தான் போயிட்டு இருக்குது. 4க்கு 120. ஓகே இதுவும் ஸ்பீடா தான் போயிட்டு இருக்குது. 5க்கு வரும்போது 125 பாருங்க. இப்போ 105ல இருந்து 120க்கு ஒரு செகண்ட்ல இங்க வந்து எவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருந்துச்சு? 15 டிஃபரன்ஸ் இருக்குது. ஆனா இங்க பாருங்க ஜஸ்ட் எவ்வளவு இருக்குது? 120 ஜஸ்ட் ஒரு 5 மீட்டர் தான் இங்க வந்து என்ன இருக்குது? ஒருவேளை டிராபிக்கா இருக்கலாம். இல்ல வேற ஏதாவது நானும் கூட பேசியிருக்கலாம். ஏன்னா அவங்க ஓட்டாம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்ப இது வந்து என்ன ஆகும்? டிக்ரீசிங் ஸ்பீட். சரியா? சோ இந்த வே பார்க்கலாம். அப்ப இந்த மாதிரி கிராஃப் வந்து நீங்க நல்லா பாத்துறீங்க. சரி இப்போ இது வந்து எதுக்கு? ஸ்பீடுக்கும் டிஸ்டன்ஸ்க்கும் டைமுக்கும். டிஸ்டன்ஸ் டைம்ல ஃபர்ஸ்ட் கிராஃப் வந்து ரெஸ்ட், செகண்ட் கிராஃப் வந்து யூனிஃபார்ம் ஸ்பீட், தேர்ட் கிராஃப் வந்து இன்கிரீசிங் ஸ்பீட், ஃபோர்த் வந்து டிக்ரீசிங் ஸ்பீட். இதை நான் ஞாபகம் வச்சுக்கங்க. ஒன்னு வந்து ரெஸ்ட், செகண்ட் வந்து யூனிஃபார்ம், தேர்ட் வந்து இன்கிரீசிங், ஃபோர்த் ஒன் டிக்ரீசிங். 4 கிராஃப் ஞாபகம் வச்சுக்கீங்களா? ஓகே இப்போ நம்ம let us switch on to the time graph, speed time. Let us see that. So let us consider bus traveling from Tanjavur to Trichy. எங்கேயோ போகட்டும். இப்போ the speed and time recorded and graph plotted. என்னது? It's known as a speed time. ஸ்பீடுக்கு வாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கறது என்ன இருக்குது? டைம் என்ன இருக்குது? 1. எங்க ஸ்பீட் எங்க? 0. 2க்கு 0. அப்ப என்னாச்சு? பஸ் வந்து இன்னுமே மூவ் ஆகல. அப்ப என்ன அர்த்தம்? எந்த விதமான வரல. இது வந்து 0 ஆக்சிலரேஷன். இப்போ பஸ் அட்ரஸ் இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. பஸ் அட்ரஸ்க்கு இந்த யூனிஃபார்ம் தான். இந்த மேப் தான். செகண்ட் பஸ் டிராவலிங் ஸ்பீட் எப்படி? 1க்கு 10, 2க்கு இதுவும் அதே தான். யூனிஃபார்ம் ஸ்பீட் 2க்கு வந்து 10 இதுவும் கீழே இருக்குது. 2க்கு 20, 3க்கு 30, 4க்கு 40, 5க்கு 50. பாருங்க நம்ம ஆல்ரெடி பார்த்த போல ஸ்பீட் டைம். இது என்ன? இது யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். கரெக்டா போயிட்டே இருக்கும். இது ஈஸியா உங்களுக்கு புரியுது. இது பாருங்க டிராவலிங் டீசிலரேஷன். இது எப்படி? இது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். பாருங்க 0 இல்ல போது 50 கிலோமீட்டர் போயிட்டு இருந்தவர் 0ல இப்ப நம்ம 0 வந்து நம்ம எடுக்க போறோம். 0 to 1 அடுத்த செகண்ட்ல எங்க வந்துட்டாரு? 40க்கு வந்துட்டாரு. பாருங்க 0ல இருந்து 50ல இருந்தவர், ஏன்னா அங்கிருந்து நம்ம டேட்டா எடுக்க போறோம். சரி எப்படி சார் எடுத்த உடனே 50 போச்சு? அது 0 பாயிண்ட் அப்படி இல்ல. அது ஒரு 50 கிலோமீட்டர் போயிட்டு இருக்கிற அந்த பஸ்ஸை வந்து என்ன பண்ண அந்த பஸ் அந்த பாயிண்ட் அது வந்து ஏன்னு வச்சுக்கோங்க.
அந்த பாயிண்ட்ல இருந்து அடுத்த ஒவ்வொரு செகண்டா எப்படி மூவ் ஆகுதுங்கிற இப்ப எடுக்கிறாங்க. நீங்க இங்க வந்து குழப்பக்கூடாது. சார் எடுத்த உடனே 50 எப்படி போச்சு? அந்த இல்ல. அது வந்து எப்படி நீங்க கொஸ்டின் எப்படி குடுக்குறாங்கன்னு சொல்லி அத பாருங்க. 0ல வந்து 50 இருந்துச்சு. 1ல 40, 2ல செகண்ட் 30, 3வது செகண்ட்ல எவ்வளவு வந்துச்சு? 30 வந்துச்சு. 4வதுல வந்து 10 வந்துருச்சு. 5வதுல 0 வந்துருச்சு. அப்ப என்ன அர்த்தம்னா, வேகமா வந்த வண்டி அந்த பஸ்ல வந்து பஸ் ஸ்டாப்பிங் எங்க வருதுங்கிற அர்த்தம். பஸ் ஸ்டாப் வந்து அங்க அவர் வந்து என்ன பண்ண போறாரு? ஸ்டாப் பண்ண போறாரு. ஆளுங்கள ஏத்த போறாரு. அதனால அவரோட ஸ்பீட் வந்து அப்படியே கிராஜுவலா கம்மி பண்ணிட்டு வர்றாரு. அது என்ன ஆச்சு? இந்த டீசலரேஷன்ல இது வந்து வர முடியுது. இது வந்து என்னது? யூனிஃபார்ம் டீசலரேஷன். யூனிஃபார்மா வர்றா பாருங்க. 1க்கு 4, 2 30 ஒவ்வொரு அப்ப மெதுவா வந்து கரெக்ட்டா நிறுத்துறாரு. ஓகே. இப்போ பஸ் டிராவல் வித் இன்கிரீஸ் ஆக்ஸலரேஷன். எப்படி 1க்கு வந்து 10, 2க்கு வந்து 20, 1க்கு வந்து பாரு இந்த ஆக்ஸலரேஷன்ல இது வந்து இன்கிரீஸ்க்கு போகுது. இப்ப நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்ன? நான் யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன். சோ இந்த கிராஃப்ல வந்து நீங்க இதையும் பார்த்துக்கலாம். இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு இந்த கிராஃப் கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஈஸியா ஒரு 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 தடவைக்கு 2 தடவை நீங்க வீடியோவ பாருங்க. நல்லா புரிஞ்சிரும். சரி இப்போ ஃபைனலா டிஸ்டன்ஸ் டைம். இதுவரைக்கும் ஸ்பீட் பார்த்தோம், வெலாசிட்டி பார்த்தோம். இப்போ இந்த டைம் பார்க்கலாம். டைம் பாருங்க ரொம்ப நம்ம ஷார்ட் பண்ணிருக்க பாருங்க கீவேர்ட்ஸ். இன்கிரீஸ் ஆகும்போது அது வந்து கான்கேவ் கர்வா வரும். இங்க இப்ப இந்த கர்வ் பாருங்க இன்கிரீஸ் அப்படியே மெதுவா போகும்போது கான்கேவ் வரும். இங்க ரொம்ப வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வரும்போது என்ன ஆகும்? கான்ஸ்டன்ட்டா இருக்கும். கான்ஸ்டன்ட்டா நிலையான ஒரே ஸ்பீட்ல போற கான்ஸ்டன்ட். அப்புறம் மறுபடியும் கான்வெக்ஸா வரும்போது என்ன? கான்வெக்ஸ்னா அப்படியே போய் குழியாட்டம். இந்த கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர் பாத்தீங்களா? கான்வெக்ஸ் பாத்தீங்க இல்லையா? அந்த வெளிப்பக்கத்துல இருக்கு. உள்ள போகும்போது குழியா போகும். இல்லையா? சோ இது வந்து கான்வெக்ஸ். கான்வெக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுதுங்கிற அர்த்தம். வேற ஒண்ணுமே இல்ல. இது பாருங்க இன்கிரீஸ். ஸ்ட்ரெயிட் லைன் என்ன ஆகுது? ரெஸ்பான்சிவ் ஸ்ட்ரெயிட் லைன். இது ஹரிசாண்டல் லைன் வரும்போது என்ன ஆகுது? இது வந்து ஸ்பீட். இது வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்குது. இது வந்து டிக்ரீஸ் இருக்குது. இன்கிரீஸ் ஒண்ணுமே இல்ல. இப்ப நம்ம மலையில ஏறுறோம். அது என்ன ஆகும்? ஹைட் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே போகுது. மலையில ஏறின உடனே ஒரு மட்டம் வருது. இப்ப நீங்க கோயிலுக்கெல்லாம் போயிருப்பீங்க. இந்த பெரிய பெரிய இந்த மேல்முடி, அப்புறம் இங்க இது, அப்புறம் வேற அந்த மருதமலை கோயில்ல போயிருப்பீங்க இல்லையா? மலை ஏறும்போது இப்ப பஸ் போகுது. மலை ஏற அப்படியே ஏறிட்டு போது என்ன ஆகும்? உங்களோட ஹைட் இன்கிரீஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். அந்த ஸ்பீடு மேல மட்டத்துல வரும்போது கொஞ்சம் ஸ்லோவா கொஞ்சம் ஹரிசாண்டல் லைன் வந்துருது. அப்ப வந்து நார்மல் ஸ்பீடு. டிக்ரீஸ் வரும்போது இப்ப மலை அங்கிருந்து இன்னொரு மலை இறங்குறீங்க. டிக்ரீஸ். சரியா? இது 3 எக்ஸாம்பிள் வச்சுக்கங்க. ஓகே. இப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப இதுல பாருங்க. நம்ம ஆரம்பத்துல பார்த்த உடனே ஆக்ஸலரேஷன் ஸ்பீடுக்கும் இதுல ஸ்பீடுக்கும் நம்ம பார்த்தாச்சு. இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது எங்க? ஃபைனலா ஜஸ்ட் டைம் ஆயிடுச்சு சீக்கிரமா போலாம். இப்ப இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் ஸ்டெபிலிட்டி பார்க்கலாம். சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன? ஒன்லி 1 பாயிண்ட். இப்ப நீங்க வந்து இந்த மாதிரி இதுக்கு இது பேர் என்ன அப்படின்னா, இங்க பாருங்க இந்த ஒரு ஷேப். இது ஒரு பேர் என்னன்னா, ஒரு கார்ட்போர்ட் எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு டிஃபரெண்ட் ஷேப்ல கார்ட்போர்ட் எடுத்துட்டு, ஒரு பென்சில வச்சு சுத்துங்க. இல்ல நீங்க கையில வந்து நீங்க பொசிஷன்ல ஒரு ஃபிங்கர்ல பொசிஷன்ல வைங்க. இல்லன்னா ஒரு பென்சில் மேல அத வந்து நீங்க அடியில வந்து முட்டு குடுத்து கரெக்ட்டா நீங்க வந்து பொசிஷன்ல வந்து ஸ்டாண்ட் பண்ண வைங்க. அது எந்த பாயிண்ட் வந்து கரெக்ட்டா உங்களுக்கு கிடைக்குதோ, நிக்குதோ அதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. வேற ஒண்ணுமே இல்ல. ஒன்லி 1 பாயிண்ட் அட் விச் த கார்ட்போர்ட் இஸ் பேலன்ஸ்ட். தட் பாயிண்ட் இஸ் விச் த கார்ட்போர்ட் இஸ் பேலன்ஸ் த center of gravity. Okay, the center of gravity object is the point through which the entire weight of the objection appears to act. அவ்வளவுதான். இங்க பாருங்க இது வந்து ஹோல்ஸ் இந்த லேமினா. இது வந்து என்ன? லேமினாங்கிறது இந்த ஷேப் பேர் லேமினா. ஹோல்ஸ் போடுறீங்க. ஹோல்ஸ் போட்டு இங்க வந்து கம்மி ஒரு நூலை வந்து தொங்க போடுறீங்க. இது வந்து எங்க இது வந்து நல்லா ஆடி 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 நிக்கும். நின்ன அப்புறம் இந்த நூல் வந்து எந்த பொசிஷன்ல கீழே இறங்குதோ அதுதான் என்ன ஆயிடும்? அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியில அது நிக்குதுங்கிற அர்த்தம். இல்லையா? இப்ப இதுக்கு வந்து நிறைய பொசிஷன் இருக்குது. இது கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இங்கிருந்து வரும். ஸ்டேபிள்ங்கிறது இது வந்து இது வந்து இப்ப நீங்க அது காயின்ஸ் இருக்குது இல்லையா? காயின்ஸ் வந்து நம்ம சுண்டி விடும்போது என்ன ஆகும்? மேல கீழ வந்து ரொட்டேட் ஆகி கடைசியில என்ன ஆகும்? கீழ வந்து கரெக்ட்டா நிக்கும் இல்லையா? அப்ப சென்டர் ஆஃப் கிராவிட்டில தான் நிக்கும். நீங்க வந்து காயின் வந்து இந்த பொசிஷன்ல வச்சாலும் 3 பொசிஷன் கரெக்ட்டா நிக்காது. ரைஸ்ட் டிஸ்பிளேஸ் வரும்போது ஒரிஜினல் பொசிஷன்ல வந்து நிக்கும். இப்ப அன்ஸ்டேபிள் எப்படின்னா இந்த மாதிரி ஒரு டாப் குடுக்கும்போது அன்ஸ்டேபிளா இருக்கும். இப்ப இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்? இந்த டாப் இந்த பம்பரம் இருக்குது இல்லையா? பம்பரத்த வந்து நீங்க நிறைய பாயிண்ட் வச்சு நீங்க வந்து நிறுத்த முடியுமா? அது வந்து நிறுத்தவே முடியாது. ஏன்னா அது அன்ஸ்டேபிளா இருக்கும். ஏன்னா அதோட வெயிட் எல்லாம் எங்க இருக்குது? மேல இருக்குது, கீழ இருக்குது. ஒரே ஒரு பாயிண்ட். ஆனா சுத்தும்போது என்ன ஆகும்? சுத்தும்போது அந்த பம்பரம் வந்து டாப் வந்து சுத்தும். ஆனா சுத்தின உடனே சுத்தி முடிச்ச உடனே அதோட ஸ்பீட் எல்லாம் முடிஞ்ச உடனே என்ன ஆகுது? நம்ம அவுட்டர் இருந்து ஸ்பீட் குடுக்குறோம். அதனால சுத்துது. அவுட்டர் முடிச்ச உடனே நேரா அதுல நிக்க முடியுமா? கண்டிப்பா நிக்க முடியாது. கீழ விழுந்து ஒரு பக்கம் சாயும். சென்டர் ஆஃப் கிராவிட்டி அங்க வந்து கிடைக்கல. அதனால சாயுது. இப்ப நியூட்ரல் வந்து இது பேரு ஃப்ரஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரஸ்டம்ங்கிறது தான் எந்த இடத்துல வந்து கரெக்ட்டா இப்ப இது வந்து இந்த மாதிரி படம் குடுத்துட்டு பாங்க் குடுத்தா நீங்க வந்து கடத்தி பார்த்துக்கலாம். ஃப்ரஸ்டம் வில் டாப்பிள் வித் ஸ்லைட்டஸ்ட் வந்து என்ன இந்த டில்டிங்ல வந்து ஆகும்போது ஃப்ரஸ்டம்னு சொல்லுவாங்க. அந்த வேர்ட் வந்து நீங்க ஞாபகம் வச்சுங்க. இதுவும் அதேதான்.
எதுல வந்து கிராவிட்டி வந்து கரெக்டா சென்ட்ரல் பொசிஷன்ல இருக்கும். சரி, இப்ப கிராவிட்டி பார்த்தோம். இப்ப ஸ்டெபிலிட்டி பார்க்கலாம். ஸ்டெபிலிட்டி வந்து என்ன பண்ணுதுன்னா, லோயரிங் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி இதுல இது வந்து அதிகமா பண்ணாம, சென்டர் ஆஃப் கிராவிட்டி லோயர் பண்ணும்போது அந்த பொருள் வந்து நிலையாக இருக்கும். அப்ப என்ன ஆகும்? அப்ப என்ன செய்யணும்னா, இன்கிரீஸ் த ஏரியா. அப்ப அடிப்பக்கம் இருக்குது இல்லையா? அந்த ஏரியா வந்து நம்ம என்ன பண்ணணும்? இன்கிரீஸ் பண்ணும்போது, அதோட ஏரியா வந்து இன்கிரீஸ் பண்ணும்போது, நிச்சயமா ஸ்டெபிலிட்டி வந்து ஜாஸ்தியா இருக்கும். இப்ப ஹெவி பேஸ் லோயர் சென்டர் இது வந்து ரொம்ப ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து அ ஒரு ஸ்பூன் எடுத்துருங்க. ஒரு ஸ்பூன் வந்து நீங்க தலைகீழ இப்படி நிறுத்தி வைங்க. திருப்பி. அது வந்து மேல அப் அண்ட் டவுன் நிறுத்தி வச்சா அந்த ஸ்பூன் நிக்காது. அதே ஸ்பூன் வந்து கீழ வந்து கீழ நிக்கும்போது என்ன ஆகும்? மேல இருந்து கீழ விழுகுறது ஸ்பூன் விழுகுது. கீழ வந்து படுத்துட்டு இருக்குமா? இல்ல மேல ஸ்ட்ரெய்ட்டா வந்து நின்னுட்டு இருக்குமா? ஸ்ட்ரெய்ட்டா நிக்கிறது வாய்ப்பே இல்ல. இல்லையா? ஏன்னா, அதுல வந்து கிராவிட்டி வந்து அதுல வந்து வராது. ஏரியா வந்து அதிகமா இருக்குது. அதனால ஸ்டெபிலிட்டி கீழ வந்து நிக்கும். இப்ப பிராட் மேஸ் மேக்ஸ் த ஆப்ஜெக்ட் மோர் ஸ்டேபிள். இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து எந்த இந்த இந்த ஸ்டெபிலிட்டி வந்து எதுக்கு வந்து ரிலேட்டட்னா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி 1, 2வது பேஸ் ஏரியா. இந்த தஞ்சாவூர் பொம்மையில அதான் பண்றாங்க. இந்த இதுல வந்து வரும்போது நீங்க ஸ்டெபிலிட்டி வந்து இங்க வந்துரும். இப்ப ரியல் லைஃப் அப்ளிகேஷன் எங்க இருக்குது? நீங்க வந்து பாத்துக்கலாம். இப்ப நீங்க இந்த இந்த டபுள் டக்கர் பஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? ஃபர்ஸ்ட் எப்படி ஏத்துவாங்க அவங்க? எடுத்த உடனே எல்லாமே மேல வந்து மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேல ஏத்திருவாங்களா? இல்ல கீழ வந்து பஸ்ல வந்து கீழ இருக்கிற அந்த ஃப்ளோர் ஃபுல்லா ஆன அப்புறம் மேல ஏத்துவாங்களா? உங்களுக்கு தெரியுமிது இல்லையா? இந்த டூர் பஸ் எல்லாம் பெரிய பெரிய இந்த டபுள் டக்கர் எல்லாம் ஓடுது இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, கீழ இருக்கிறதெல்லாம் வந்து ஏத்திருவாங்க. ஏத்திட்டு இங்க வந்து ஸ்டேபிள் ஆன அப்புறம், பேஸ்மெண்ட் ஏரியா வந்து நல்லா ஸ்டேபிள் ஆன அப்புறம் தான் மேல ஏத்துவாங்க. இல்ல கீழ ஏத்தாம எல்லாமே மேல போனா என்ன ஆகும்? மேல இருக்கும்போது ஒரு ஏரியா வந்து கீழ ஸ்டெபிலிட்டி கம்மியாகணும். மேல வந்து அங்க ஒரு ஜர்க் ஆகும்போது என்ன ஆயிருது? டோட்டலா இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து அங்க வந்து மாறி கீழ வந்துரும். இப்ப அதனால தான் நீங்க டூரிஸ்ட் பஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க போகும்போது உங்களோட இந்த லக்கேஜ்ல வச்சிருப்பீங்க இல்லையா? இந்த லக்கேஜ்ல எங்க வச்சிருப்பாங்க? லக்கேஜ்ல வந்து மேல வைப்பாங்களா? இல்ல அடியில வைப்பாங்களா? அதுக்கு வேண்டி தனி ஒரு டோர் இருக்குது இல்லையா? கீழ வந்து அந்த கேபின் அந்த டோர வந்து ஓப்பன் பண்ணிட்டு, அந்த டோர்ல வந்து இந்த லக்கேஜ கீழ வைப்பாங்க. அதுக்கு மேல தான் நம்ம உட்கார்ற சீட்டிங் இருக்கு. இல்லையா? ஒருவேள அதுல வந்து நீங்க சீட்டிங் இருந்துட்டா என்ன ஆயிரும்? கீழ உட்கார்ந்து நமக்கு மேல வந்து இந்த இதுல வெயிட் இருந்ததுன்னா, அங்க வந்து ஏரியா வந்து கிடைக்காது. ஸ்டெபிலிட்டி வந்து கிடைக்காது. ஓகே ஃபிரெண்ட். இப்போ குயிக் ஷார்ட் பார்த்துக்கலாம். பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் என்னென்ன பாருங்க? டோட்டல் லெங்த் ஆஃப் த பாத் வந்து டிஸ்டன்ஸ். ஓகே கொஞ்சம் ஸ்பீட் பண்ணலாம். ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து வெலாசிட்டி. டிஸ்பிளேஸ்மென்ட்ங்கிறது என்ன? இது எப்படி நம்ம அளக்க போறோம்? செகண்ட் அதான் மீட்டர் பெர் செகண்ட். என்டையர் வெயிட் ஆப்ஜெக்ட். இது பாரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து என்டையர் வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அதே போல ஸ்டெபிலிட்டி இஸ் மெஷர் வந்து என்ன பாடி எபிலிட்டி டு மெயின்டெயின் ஒரிஜினல் பொசிஷன். அந்த பாடி வந்து எப்படிதான் நீங்க சுத்தி விட்டாலும் ஒரிஜினல் பொசிஷன்ல வந்துரணும். அதுதான் ஸ்டெபிலிட்டி. இப்ப ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம். ஓகே. நவ் லெட் அஸ் சி ஆன் த ஸ்விட்ச் ஆன் த புக் பேக் கொஸ்டின். ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்ட்டிகல் சர்க்குலர் பாத் வரும்போது 2R. இப்ப இந்த மாதிரி கிராஃப் குடுத்துருவாங்க. இதோட ஆன்சர் வந்து என்ன? இது வந்து பி. செகண்ட் வந்து இந்த சப்போஸ் வந்து என்ஜாய் இந்த இதுல இந்த இந்த மெர்ரி கோ ரவுண்ட் என்ஜாய் பண்ணும்போது, இதுல என்ன ஆகும் கொஸ்டின் வந்து இதுல வந்து ஆக்ஸலரேட்டட் மோஷன். இத நீங்க நோட் பண்ணிருங்க. 4வது வந்து கிவன் வீட் அது வெலாசிட்டி டைம் இந்த இந்த டைம் கிராஃப்ல வந்து எது குடுக்குதுன்னா, மூவிங் வித் யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன். பாத்தீங்களா? ஆக்ஸலரேஷன் நல்லா கரெக்ட்டா மூவிங் போயிட்டு இருக்கு பாருங்க. இந்த மூவிங் வந்து ஆக்ஸலரேஷன் வந்து இங்க வந்து நீங்க இந்த கிராவிட்டி வந்து நீங்க பாத்துரலாம். 5த் கொஸ்டின் வந்து என்னங்க? ஹவ் கேன் இன்கிரீஸ் ஸ்டெபிலிட்டி? அந்த இப்ப நம்ம ஃபைனலா பார்த்தோம் இல்லையா? ஸ்டெபிலிட்டி எப்படி இன்கிரீஸ் பண்றோம்? லோயரிங் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து அதிகமாக என்ன ஆயிருது? இது வந்து ஸ்டெபிலிட்டி கம்மியாயிரும். அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து கம்மி பண்ணி என்ன ஆகும்? ஸ்டெபிலிட்டி ஆகும். இப்ப ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னது? டிஸ்பிளேஸ்மென்ட். இது வந்து நான் உங்க நோட் பண்ணியிருக்கிறேன். நீங்க இந்த வீடியோவ செகண்ட் டைம் பார்த்து, இந்த புக் பேக் கொஸ்டின் கூட நீங்க மார்க் பண்ணிருங்க. த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வந்து ஆக்ஸலரேஷன். வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் இன்கிரீசஸ் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் டைம் வந்து கண்டிப்பா பாசிட்டிவ். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்குது. நீங்க அது மாத்திருங்க. POSITEV. ஓகே. இது வந்து POSITV இதுல நீங்க மாத்திருங்க. அப்புறம் அடுத்து நான் பார்க்க போறது என்னது? ஓகே. இது வந்து என்ன நம்ம பாசிட்டிவ்ல வந்துரும்.
அப்புறம் அடுத்தது வந்து என்ன, ஆக்சிலரேஷன் ஆஃப் த பாடி. இங்க பாருங்க, இது வந்து உங்களுக்கு ஆக்சிலரேஷன் ஆஃப் த பாடி வந்து இங்க உங்களுக்கு இது வந்துடும். நாலாவது நியூட்ரல் ஈக்குலிபிரியம் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி கொடுக்கும். இப்போ இதுல இந்த மேட்ச் பாருங்க, ஈஸி. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எங்க, மீட்டர். லைட் டிராவலிங் த்ரூ வேக்யூம் வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டி பார்த்தோம் இல்லையா. ஸ்பீட் ஆஃப் ஷிப்பு நாட், அதே மாதிரி ஏரோப்ளேனுக்கு நாட் தான். சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஜியாமெட்ரிக்கல் ஷேப், ஃபோர்த்துக்கு ஜியோமெட்ரிக் சென்டர். ஸ்டெபிலிட்டி லார்ஜ் பேஸ். இதை நம்ம டூரிஸ்ட் பஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டபுள் டெக்கர் வச்சிருங்க. இப்போ வெலாசிட்டி பை மீட்டர் பேஸ், ஆக்சிலரேஷன் மீட்டர் பேஸ் செகண்ட் ஸ்கொயர். லென்த் ஆஃப் ஸ்கேல், ஸ்பீட் ஆஃப் ஏரோப்ளேன் இங்க வந்துருச்சு பாருங்க. இங்கேயும் மறுபடியும் ஒரு தடவை என்னது, இது நாட், இது வந்து நாட். ஓகே, அடுத்தது. ஸோ இதை எக்ஸாம்பிள் நீங்க பாத்துருங்க. இப்போ நான் நெக்ஸ்ட் இந்த இதுல நியூமரிக்கல் ப்ராப்ளம்ல இந்த கீதா இந்த சம் வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இதோட ஆன்சர் வந்து 1800 மீட்டர். செகண்ட்ல வந்து இதை ஒர்க் அவுட் பண்ணா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது ஆக்சலரேஷன் ஆஃப் தி கார் வந்து 2 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். அப்புறம் இது வந்து டைம் வந்து 50 × 30, இது வந்து 3 செகண்ட்ஸ்ல வந்து இது வந்துடும். சரி, இப்போ நெக்ஸ்ட் இந்த சம் பார்க்கலாம். 4 மீட்டர்ஸ் ஈஸ்ட்ல போகுது, 2 மீட்டர் வெஸ்ட்ல போகுது செகண்ட் மூவ்ல. இப்போ டிஸ்டன்ஸ் என்ன ஆயிடுச்சு, 4 + 2 6 மீட்டர். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 4 6 போகுது இல்லையா, 2 மீட்டர் ஈஸ்ட். இது உங்க புக்கில் இருக்காது, நீங்க ஆன்சர் வந்து இங்க நோட் பண்ணிருங்க. 4 மீட்டர் நார்த்ல போகுது, 2 மீட்டர் சவுத்ல போகுது. இந்த டைரக்ஷன் வந்து கரெக்டா நோட் பண்ணிருங்க. அப்ப என்ன ஆகும், நார்த் வடக்கு பக்கம் போகுது, அதே 2 மீட்டர் சவுத் தெற்கு பக்கம் போகுது. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 6, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன 2 மீட்டர் தான். ஏன்னா 4 இப்போ மறுபடியும் திரும்புறாரு இல்லையா. அப்ப வடக்கு சவுத் வந்து ஆப்போசிட் தானே, சரியா. அப்போ அடுத்தது வந்து 2 மீட்டர் ஈஸ்ட் கிழக்கு பக்கம் போறாரு, அப்படியே மேற்கு பக்கம் வர்றாரு 4 மீட்டர். அப்ப மொத்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் வந்து 6, டிஸ்பிளேஸ்மெண்ட் அதே 2 மீட்டர் தான். இது 5 மீட்டர் ஈஸ்ட்ல போறாரு, அதே 5 மீட்டர் வந்து வெஸ்ட்ல வருது. என்ன இது 5 மீட்டர் போறாரு, 5 மீட்டர் வந்துறாரு. அப்ப அங்க 0. அது வந்து டிஸ்டன்ஸ் வந்து 10 கிலோமீட்டர் அவர் நடந்துறாரு, ஆனா எந்த இடத்துல அவர் வந்து யூஸ் இல்லை, 0. அப்போ 5 மீட்டர் சவுத்ல போறாரு, அது 5 மீட்டர் நார்த்ல போறாரு. இங்க பாருங்க, இது வந்து 5 2, அப்ப 7. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன 3. 10 மீட்டர் வெஸ்ட்ல போறாரு, 10 மீட்டர் ஈஸ்ட்ல போறாரு. அப்போ இதோட டிஸ்டன்ஸ் வந்து 13 மீட்டர் வந்து டிராவல் பண்ணியிருக்கிறாரு. டிஸ்பிளேஸ்மெண்ட் 7. ஸோ இதை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சிருங்க. இப்போ அடுத்த வந்து டே 5ல வந்து ஜஸ்ட் மறந்துட்டேன். இப்போ இதுல இந்த வீடியோ நீங்க பார்த்த உடனே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அங்க மோர்னு காட்டும். டிஸ்கிரிப்ஷன் போனேன்னா ஒரு கூகுள் டிரைவ்ல இருக்கும். அந்த கூகுள் அந்த லிங்க் வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த பாடத்துக்கு வேண்டிய அத்தனை பிடிஎஃப் அதுல 25 MCQ இருக்கும். இது வரைக்கும் நீங்க பார்த்ததோட மறுபடியும் ஒரு சம்மரி வந்து அங்க கொடுத்துருக்கிறேன். இந்த டிஸ்கிரிப்ஷன்லயும் படிங்க, அந்த கொடுக்குற அந்த பிடிஎஃப் படிங்க. இதை எடுத்து நீங்க வந்து நீங்க ஒரு ஃபைல் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சிருங்க, ரொம்பவே யூஸ் ஆகும். அடுத்த இதுல டே 5ல வந்து நாங்க அடுத்த செம்ல வந்து அடுத்த டைரக்ஷன்ல என்ன பார்க்கலாம். இப்போ டே 5ல வந்து நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, இதோட அடுத்த கண்டினியூட்டியாவா டே 5ல பார்க்க போறது ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம சயின்ஸ்ல பார்க்குறோம். அதுல டைம் இருந்தானா அடுத்து வந்து சோசியல்